அருமை தோழர்களே, இனிய காலை வணக்கங்கள். ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை விட்டு இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை நாம் நுழைவுலம் என்ற இந்த அமர்விலே நூல்களை அறிமுகப்படுத்தி இலக்கிய முன்னெடுப்புகளை எடுத்து தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம். இன்றைய நிகழ்வு பாரதியாருடைய நினைவு நாள் நிகழ்வாக அமைக்கப்பட்டிருக்கிறது. பாரதியார் செப்டம்பர் மாதம் 11ஆம் நாள் நள்ளிரவு தாண்டி அதிகாலை 1 மணி வாக்கில் நம்மை விட்டு மறைந்தார். அவருடைய மறைவு தேதியை நாம் செப்டம்பர் 12 என்று இப்போது அறிந்து கொள்கிறோம். அந்த தேதியை முன்னிட்டு வருகிற இந்த ஞாயிற்றுக்கிழமையை பாரதி நினைவு நாள் அமர்வாக நாம் இங்கே அமைத்திருக்கிறோம். பாரதி நினைவு நாள் அமர்வில் பாரதி இயங்கிய சுதேசி இயக்கத்தை பற்றிய நூலைத்தான் இன்று அறிமுகம் செய்து தோழர் ரவீந்திர பாரதி அவர்கள் நம்மிடையே பேசப் போகிறார். தோழர் ரவீந்திர பாரதி ஒரு மூத்த தோழர். 80 வயது நிறைந்த பின்னும் இன்னும் சுறுசுறுப்பாக இலக்கிய அமர்வுகளிலே, இலக்கிய கூட்டங்களிலே கலந்து கொள்கிறார். இலக்கிய முன்னெடுப்புகளிலே கலந்து கொள்கிறார். தருமபுரி மாவட்டத்தை முன்வைத்து பல கட்டுரைகளை தந்திருக்கிறார். அவர் எழுதிய அறம் வளர்த்த அதியமான் என்ற நாவல் மிக சிறப்பாக பேசப்பட்ட ஒரு நாவலாகும். அவர் அழகு என்ற ஒரு சிறுகதை தொகுப்பையும் எழுதியிருக்கிறார். தொலைக்காட்சியிலே தினம் ஒரு திருக்குறள் என்ற திருக்குறள் நிகழ்ச்சியையும் தொடர்ந்து நடத்தி வந்திருக்கிறார். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அவர் நமது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய முன்னாள் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று செயல்பட்டவர். அத்தகைய அருமையான ஒரு மூத்த தோழரை, பாரதி அன்பரை இந்த பாரதி நினைவு அமர்வு நுழைவலம் அமர்வுக்கு உங்கள் சார்பிலே நான் அவரை வரவேற்கிறேன். வாருங்கள் ரவி தோழர். இன்றைய நிகழ்ச்சியிலே அவர் பேச இருக்கிற நூலானது 1907 HW நவின்சன் என்பவர் இந்தியாவுக்கு வந்தபோது இங்கே நடந்த புதிய அந்த எழுச்சியை, சுதேசி இயக்கம் என்று நாம் வரலாற்றிலே சொல்கிறோமே, அந்த எழுச்சியை கண்டறிந்து ஆங்கில பத்திரிகைகளுக்காக செய்தி சேகரித்து அனுப்புவதற்காக அவர் இங்கே வந்தார். ஏன் அவர் இங்கே வர வேண்டும் என்று கேட்கிற போது என்று நீங்கள் கேட்டீர்களானால், தமிழ்நாட்டிலே இருக்கிற ஊடகங்கள், அன்றைய பத்திரிகைகள் இந்த செய்தியை சற்று மறைத்து பிரித்து ஆங்கிலேயர்களுக்கு சாதகமாக எழுதி வந்தார்கள். ஆகவே இங்கிலாந்து தேசத்தினுடைய பத்திரிகைகள் இவரை இங்கே அனுப்பி உண்மை செய்திகளை திரட்டுவதற்காக அனுப்பி வைத்தனர். அவர் ஒரு 1907ஆம் ஆண்டு பம்பாயில் இறங்கிவிட்டு ஒரு 2 ஆண்டுகள் சுற்றுப்பயணம் செய்கிறார். பம்பாய், பூனா, கல்கத்தா, சூரத், சென்னை, இன்று பூனா, நம்ம புவனேஸ்வர் பக்கத்துல பூரி போன்ற நகரத்துக்கெல்லாம் செல்கிறார். சென்று விட்டு இங்க இருக்கிற அன்றைக்கு எழுச்சியிலே இருந்து இயங்கி இருக்கிற திலகர், கோகலே போன்ற மாபெரும் தலைவர்களை சந்திக்கிறார். சந்தித்து விட்டு தனது செய்திகளை எல்லாம் தொகுத்து கட்டுரைகளாக அவர் ஆங்கில பத்திரிகைகளிலே எழுதினார். அந்த கட்டுரைகளுடைய தொகுப்பு தான் இந்த நூலாக இந்தியாவில் புதிய எழுச்சி என்ற நூலாக வந்திருக்கிறது. இதற்கும் பாரதி அமர்வுக்கும் அந்த இயக்கம் மட்டும் தொகுப்பல்ல, பொருத்தம் அல்ல. இன்னும் ஒரு முக்கியமான பொருத்தம் இருக்கிறது. அவர் சந்தித்த அத்தனை நகரங்களிலும் முக்கியமாக சென்னை மாகாணத்தில் சென்னை நகரத்துக்கு வந்தபோது அங்கே ஒரு கடற்கரை கூட்டத்திலே அதை கவனித்து அதை பற்றி ஒரு பதிவு செய்திருக்கிறார். அது ஒரு மாலை பொழுது, மழைக்கால மாலை பொழுது, அக்டோபர் மாதம். அங்கே அந்த கடற்கரையிலே சுமார் 5000 பேர் திரண்டிருந்ததாக சொல்கிறார்கள். அன்றைய போலீஸ் குறிப்பு 1000 பேர் என்று சொல்கிறது. அன்றைக்கே ஒரு போலீஸ் குறிப்பானது 1000 பேர் என்று சொன்னால் எத்தனை பேர் வந்திருக்க முடியும் என்று நாம் கற்பனை செய்து கொள்ளலாம். ஆகவே அந்த கூட்டத்திலே முதலிலே ஒரு சிறுவன் வந்தே மாதரம் என்ற பாடலை பாடி தொடங்குகிறான். அதுவும் கூட பாரதியார் மொழிபெயர்த்த பாடல் தான். அதற்கு பிறகு
நெவின்சன் எழுதியதை சொல்லுகிறேன். நெவின்சன் எழுதியது போல சொல்லுகிறேன். அதற்கு பிறகு சென்னையின் ஒரு கவிஞர் ஒரு பாடலை பாடினார். பாட்டு முடிந்த பிறகு பகடி பாணியில், நகைச்சுவை பாணியிலே விண்டோ பிரபுவுக்கும் சுதந்திர தேவிக்கும் நடந்த உரையாடலை அவர் அங்கே பேசினார் என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். சென்னையின் கவிஞர் என்று பெயரை மட்டும் நெவின்சன் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அன்றைய ஆங்கில ஆவணங்கள் அது பாரதி என்று குறிப்பிட்டிருக்கிறது. அந்த செய்தியை கண்டறிந்து வெங்கடாசலபதி தனது ஒரு அடிச்சுவட்டில் என்ற புத்தகம் வருகிற போது அதிலே அது எழுதியிருந்தார். சோ இந்த பாரதியினுடைய இந்த பதிவு சென்னை கவிஞர், சென்னை என்பது அன்றைக்கு நகரம் அல்ல, சென்னை மாகாணம். சென்னை மாகாணத்தின் கவிஞராக ஒரு சர்வதேச பத்திரிகையாளன், குறிப்பாக நம்மை ஆண்டு கொண்டிருந்த ஆங்கில அரசினுடைய பிரதிகளில் ஒருவனான ஒரு ஆங்கில பத்திரிகையாளன் அவரை குறிப்பிட்டிருக்கிறார். அவர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு அங்கீகாரம் இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் அவர் வாழ்ந்த காலத்தில் ஒரு ஆங்கில பத்திரிகையாளரால் அவர் அங்கீகாரம் செய்யப்பட்டு சென்னை கவிஞன் என்று பேசப்பட்டிருக்கிறார். இப்படி ஒரு அருமையான நூலை பற்றி தோழர் ரவீந்திரபாதி அவர்கள் இப்போது நம்மிடையே அறிமுகம் செய்து பேசுவார்கள். இந்த நூலை தமிழிலே, இதை ஆங்கிலத்திலே நெவின்சன் எழுதியதை தமிழிலே சரியாக 1907க்கு பிறகு ஒரு 117 ஆண்டுகள் கழிந்து 118வது ஆண்டிலே தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதை நமது தோழர் அக்கலூர் ரவி மொழிபெயர்த்திருக்கிறார். அவரையும் உங்கள் சார்பிலே நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்று, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கிற அத்தனை நண்பர்களையும் வரவேற்று இந்த மேடையை தோழர் ரவீந்திர பாரதி அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். பாருங்கள் ரவி. பேசுவா? பேசலாம் தோழர். அன்பான தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய எதுங்க, உங்க கேமராவை ஆன் பண்ணிட்டு பேசுங்க. கேமரா ஆன் பண்ணி தான் இருக்கேன். இல்ல வரலையே, பாருங்க. கேமரா காணுமே, கொஞ்சம் கீழ இருக்கு பாருங்க. நான் பேசுங்க. தோழர் வீடியோ வருது. தோழர் வீடியோ வருது, பேசலாம். வருதா? வருது தோழர், வீடியோ வருது, நீங்க பேசலாம். அன்பான தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். மகாகவி பாரதியினுடைய நினைவு நூற்றாண்டு கடந்து விட்டது, 100 ஆண்டுகள் கடந்து விட்டது. அதையொட்டி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்கு நான் என்னுடைய அன்பான நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் அக்கலூர் ரவி அவர்கள் ஏற்கனவே அவருடைய நூலை தருமபுரி தகடூர் புத்தக பேரவை சார்பிலே நான் இந்த நூலை பற்றி பேசினேன். அதை கேட்ட நூலினுடைய மொழிபெயர்ப்பாளர் தோழர் ரவி அவர்கள், நீங்கள் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய இணையதளத்திலே நுழைவுபுறத்திலே நீங்கள் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவருக்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மிக அருமையான ஒரு நூல். இந்த நூல் ஆங்கிலத்திலே ஹென்றி டபிள்யூ லெவின்சன் என்ற மான்செஸ்டர் கார்டியன் பத்திரிகையின் சார்பாக வந்த நிருபர் அவருடைய ஆங்கில நூலை நம்முடைய தோழர் அக்கலூர் ரவி அவர்கள் அழகாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். மிக சரளமான நடை. 1900களில் இருந்த இந்தியாவினுடைய நிலைமை, இந்திய மக்களுடைய நிலைமை, இந்தியாவை ஆட்சி செய்த ஆங்கிலேயருடைய நிலைமை, அந்த ஆட்சி அதிகாரத்திலே மக்கள் படுகின்ற துயரங்கள், இதையெல்லாம் நேரில் பார்த்து அறிந்து கட்டுரைகள் எழுதுவதற்காக 1907, 8, 2 ஆண்டுகள் இந்தியாவிலே பயணம் செய்கிறார் நெவின்சன் அவர்கள். ஏன் அவர் வருகிறார் என்றால், இந்தியாவில் ஒரு புதிய கொந்தளிப்பு எழுந்தது. அவரே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், மாற்ற முடியாத நிரந்தரமான கோடு எதையும் வரலாற்றில் வரைவதற்கு வாய்ப்பில்லை. எனினும் 1998
கர்சன் பிரபு இந்தியாவினுடைய வைஸ்ராயாக நியமிக்கப்படுகிறார். அவர் வந்த பிறகுதான் இந்தியாவில் மிகப்பெரிய பிளவு வருகிறது. அவர்தான் 1905 வங்கத்தை இரண்டாக பிரிக்கிறார். வங்க மாநிலம் பெரிய மாநிலம். இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாநிலம் அது. அந்த மாநிலத்திலே இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு பிளவை ஏற்படுத்தி, ஏன்னா பிரிட்டிஷ்காரனுடைய மூளையே பிரித்தாளும் சூழ்ச்சிதான், பிளவை ஏற்படுத்தி இவங்க 2 பேரும் ஒன்றுபட்டு போராடினால் ஏற்கனவே வேலூர்ல சிப்பாய் புரட்சி நடந்திருக்கிறது. அதற்கு பிறகு 1857 மீரட்டிலே நடந்திருக்கிறது. ஆக அந்த அந்த புரட்சியில் எல்லாம் இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒன்றுபட்டு போராடினார்கள். அதனால்தான் அந்த எழுச்சி ஏற்பட்டது. எனவே இவர்களை பிரித்தாள வேண்டும். பாருங்க, ஜனநாயகத்தின் தொட்டில் என்பது இங்கிலாந்து. அவங்க நாட்டுல தான் ஜனநாயகம். ஆனா அவர்கள் அடிமைப்படுத்தியிருக்கிற நாடுகளிலே ஜனநாயகத்துக்கு பேச்சே கிடையாது. அந்த நாட்டில் உள்ள மூலப்பொருட்களை எல்லாம் சுரண்டி கொண்டு வந்து தன்னுடைய நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியையும் தொழில் புரட்சியையும் மேம்படுத்துவதற்காக பயன்படுத்தினார்கள். எனவே இங்க சுதந்திரம் என்ற பேச்சை சொல்றான். ஆங்கிலேயர் சொல்லுகிறார்கள், இந்தியர்களுக்கு சுதந்திரத்தை கற்றுக் கொடுக்க கூடாது. அப்படி கற்றுக் கொடுத்தால் அவர்கள் கிளர்ந்தெழுந்து போராடுவார்கள். எப்பவுமே ஒரு வினைக்கு எதிர்வினை வரும். அப்போ 1898 இந்த கர்சன் பிரபு வந்த பிறகுதான் அவர்தான் இந்த மோசமான ஒரு செயல்பாட்டை அவர் ஏற்பாடு செய்கிறார். அந்த வங்க பிரிவினை ஏற்பட்ட பிறகுதான் வங்காள ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பிரான்ஸ் தும்மினால் பிரான்சுக்கு சளி பிடித்தால் ஐரோப்பாவே தும்மும் என்பது ஒரு பழமொழி. அதுபோல வங்காளத்துக்கு சளி பிடித்தால் இந்தியாவே தும்மும் என்பது போல வங்காளத்துல தான் முதல் எழுச்சி ஏற்படுது. அதுவரை வெறும் வேண்டுகோள்களும் விண்ணப்பங்களும் செய்து கொண்டிருந்த நிலை மாறி கொதித்தெழுந்து நாட்டு விடுதலைக்காக ஒரு உணர்வை தட்டி எழுப்பியது இந்த ஆள் செஞ்ச மறைமுகமான ஒரு எதிர்மறையான இந்த வேலையினால இந்திய மக்களை ஒன்றுபடுத்தினார். பிளவுபடுத்துவதன் மூலமாக ஒன்றுபடுத்தினார். அதனால் பிளவும் ஏற்பட்டது. அது பிறகு ஆக இந்துக்களும் முஸ்லிம்களும் சேர்ந்து ஒன்றுபட்டு போராடினார்கள். அது இந்தியா முழுவதும் பரவியது. அந்த எழுச்சியின் காரணமாக தான் பாரதி வங்கத்தை பற்றி பாடுகிறார். அந்த எழுச்சியின் காரணமாகத்தான் இந்த எழுச்சியை பார்ப்பதற்காகத்தான் எப்படி அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, ஆங்கிலேயருடைய ஆட்சி முறை எப்படி இருக்கிறது என்று ஒரு ஆங்கிலேயனான நெவின்சன் ஒரு நேர்மையான பார்வையோடு, ஒரு யதார்த்தமான பார்வையோடு, ஒரு பத்திரிகையாளருக்கே இருக்கக்கூடிய ஒரு பொறுப்புணர்வோடு இந்த இந்தியாவை சுற்றி பார்த்து இந்தியாவில் உள்ள ஆங்கிலேய அதிகாரிகளையும் சந்திக்கிறார், அவர்களோடும் விருந்து உண்கிறார். இந்த இந்தியாவிலே சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற தலைவர்களையும் சந்திக்கிறார், மக்களையும் சந்திக்கிறார். இந்த பிளேக்கு பஞ்சம் என்கிற வருகிற போதெல்லாம் இந்த ஆங்கில அரசு எப்படி நடந்து கொள்கிறது என்பதையும் மனம் திறந்து பாராட்டுகிறார். இப்படி அவருடைய நேர்மையான இந்த பதிவு மிக அருமையான ஒரு பதிவு. இதை அழகாக நம்முடைய அக்கலூர் ரவி அவர்கள் மொழிபெயர்த்திருக்காரு. அவரை பாராட்ட வேண்டும். ரொம்ப அற்புதமான ஒரு நூல் இது. இந்தியாவில் புதிய எழுச்சி 1907 வங்க பிரிவினைக்கு பிறகுதான் இந்தியாவிலே ஒரு விடுதலை போராட்ட இயக்கமானது தீவிரமாக எழுந்தது. சரி, இவர் முதல்ல அவரு மான்செஸ்டர் கார்டியன் என்ற பத்திரிகையினுடைய நிருபராக அவர் வருகிறார். மிக திறந்த பெரிய திறமையாளி. அவர் ஒரு சோசியலிஸ்ட் எண்ணம் கொண்டவர், சமத்துவ பார்வையுடையவர், முற்போக்கான கொள்கையுடையவர், மக்களை நேசிக்கக்கூடியவர், சுதந்திரத்தை ஆதரிக்கக்கூடியவர். ஆனாலும்
அந்த ஆங்கிலேய மனப்பான்மையோடு சில இடங்களை நடந்து கொள்கிறார். அது தவிர்க்க முடியாது. ஆங்கிலேய மனப்பான்மையோடு நேர்மையாக பார்க்கிறார். ஆனா ஒரு இடத்துல சொல்றாரு, நான் மட்டும் இந்தியனாக இருந்திருந்தால் இந்த வங்க எழுச்சியின் காரணமாக சுதேசி இயக்கம் வருது இல்லைங்களா, இந்த சுதேசி இயக்கத்தை நான் இந்த நாட்டில் உற்பத்தியாகக்கூடிய பொருள்களை மட்டும்தான் பயன்படுத்துவேன் என்று ஒரு இடத்துல குறிப்பிடுகிறார். சரி, போட்டோம். அவர் 1907 வருகிறார், பம்பாயில் வந்து இறங்குகிறார், பூனாவுக்கு வருகிறார். அது ஒரு தீபாவளி நாள். இந்தியாவிலே இந்தியா முழுக்க கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகை. அந்த பண்டிகையிலே உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் வீட்டுக்கு வந்து புதிய ஆடைகள் உடுத்தி, புதிய நம்ம தீபாவளி சொல்ல வேண்டியதில்லை, அது ஒரு மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழா. அந்த பூனா நகரத்திலே, மகாராஷ்டிரத்தில் உள்ள பூனா நகரத்திலே அந்த விழா எப்படி கொண்டாடப்படுகிறது என்பதை அழகாக வர்ணிக்கிறார். அங்கே ஒரு அந்த பூனாவுக்கு சற்று தொலைவிலே, பூனா நகரத்திற்கு சற்று தொலைவிலே ஒரு மலை, அந்த மலையிலே ஒரு சிவன் கோயில் இருக்கிறது. அந்த சிவன் கோயிலிலே மக்கள் வந்து பல்வேறு விதமான விளக்குகளை ஏற்றி வைத்திருக்கிறார்கள், அகல் விளக்குகளை ஏற்றி வைத்திருக்கிறார்கள். அந்த மாலை நேரத்தில் அந்த மலையின் மீது ஒளிரக்கூடிய அந்த விளக்குகளை பார்த்து இவர் எழுதுகிறார், பிறந்த நாளின் போது மெழுகுவர்த்தியின் ஒளியில் மின்னுகின்ற கேக்கு போல இந்த மலை தென்படுகிறது என்று எழுதுகிறார். அந்த பூனா நகரத்துக்கு வந்து ஒருவரை சந்திக்கிறார், இந்திய தலைவர் ஒருவர். அவர் பெயர் கோபாலகிருஷ்ண கோகலே. அவர் 1866 பிறக்கிறார். அந்த மகாராஷ்டிரா உள்ள சித்பவன் பிராமண வகுப்பை சேர்ந்தவர் கோபாலகிருஷ்ண கோகலே. அவர் வந்து பிராமணர், ஆனா வறுமையில் இருக்கக்கூடியவர். அதை பத்தி ஒரு எழுதுறாரு, நெவின்சன் எழுதுறாரு. அவர் வந்து ஒரு முற்போக்காளர். யாரு? கோபாலகிருஷ்ண கோகலே ஒரு பரந்த பார்வையுடையவர். சாதி, பிராமண சாதியில் பிறந்திருந்தாலும் சாதிகளுக்கு அப்பாற்பட்டவர். சாதி மத வேறுபாடுகளை களைந்து மக்கள் சமத்துவமாக வாழ வேண்டும் என்று முற்போக்கான பார்வையுடையவர் கோபாலகிருஷ்ண கோகலே. என்ன கொடுமைன்னா, அந்த காங்கிரஸ் பேரியக்கத்துல இருந்த மிதவாதிகள் எல்லாரும் சமூக பார்வையில முற்போக்காளராக இருந்திருக்கிறார்கள். அரசியல் பார்வையில் தீவிரவாதமாக இருந்தவர்கள் எல்லாம் சமூக பார்வையில் பிற்போக்காளராக இருக்கிறார்கள். நேரு ஒருமுறை சொன்னார், இந்தியாவுடைய துரதிருஷ்டம், இங்கே சமூக பார்வையில் தீவிரமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அரசியலில் மிதவாதிகளாகவும், அரசியலில் தீவிரமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சமூக பார்வையில் பிற்போக்காளராகவும் இருக்கிறதால் என்று அவர் வருத்தப்படுகிறார். தமிழ்நாட்டில் வாபோசி கூட அந்த ஒரு இடத்துல குறிப்பிடுகிறார். சரி, இந்த கோகலே சர்வன்ட்ஸ் ஆஃப் சொசைட்டி, இந்தியாவின் சேவகன் என்று ஒரு அமைப்பை உருவாக்கி அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து, அந்த பயிற்சியாளர்களுக்கு மாதம் 50 ரூபாய் ஊதியமும் கொடுத்து, சன்மானமும் கொடுத்து, அவர்கள் குடும்பத்தினுடைய உதவியாக தொகையை கொடுக்கிறார். குழந்தைகள் பிறந்தால் ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்த குழந்தையை வளர்ப்பதற்காகவும் உருவாக்குவதற்காகவும் படிகளும் வழங்கப்படுகிறது. இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? சமத்துவ கொள்கைகளையும், மக்களுக்கு சேவை செய்யணும், பெண் கல்வி, சமூக வளர்ச்சி, மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது இவருடைய வேலை. அவர்கள் எந்த பகுதிக்கு வேணாலும் போகலாம் என்று திட்டமிட்டு உருவாக்குகிறார். ஒரு 2 அறைகளை கொண்ட ஒரு வீடு. அந்த வீட்டுக்கு வர்றாரு நம்ம லெவின்சன். அப்போ அன்று இரவு அந்த வீட்டில் அவருக்கு ஒரு உணவு அளிக்கப்படுகிறது. அவர் சொல்லுகிறார், குடும்பத்தோடு தீபாவளி திருநாளை கொண்டாட வேண்டிய அந்த இந்தியாவினுடைய சமூக சேவகர்களுடைய இவரோடு அவர்கள் குடும்பத்தோடு இல்லை, அவர்கள் அந்த பூனா நகரத்திலே கோபாலகிருஷ்ண கோகலேவோடு அவர் இருக்கிறார்கள். அந்த தொண்டர்கள்
அவர்களோடு நான் இரவு உணவை உண்டேன் அப்படின்றார். எனக்கு மட்டுமே நாற்காலி போட்டு மேசை போட்டு நான் தேக்கரண்டி அதாவது ஸ்பூனிலே சாப்பிடும் அளவுக்கு எனக்கு ஏற்பாடு செய்தார்கள். அவர்களெல்லாம் மனைவி உட்கார்ந்து கொண்டு வாழை இலையை போட்டு பல்வேறு விதமான உணவுகளை எல்லாம் உண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த உணவினை சுவைத்து இவர் உண்கிறார். அப்பொழுது சொல்லுகிறார், அந்த விருந்திலே என்னோடு யார் யாரெல்லாம் இருந்தார் என்று சொல்லுகிறார். பரஞ்சபே என்ற ஒரு பேராசிரியர், அவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே கணித திறமையிலே சாதனை படைத்தவர், கணிதத்திலே சாதனை படைத்தவர். அதை பற்றி நூல்களெல்லாம் எழுதியிருக்கக்கூடியவர். பெர்கூசன் கல்லூரியினுடைய முதல்வராக இருக்கக்கூடியவர். அவர் இந்த மிதவாதியான கோகலேவோடு விருந்து சாப்பிடுகிறார், நம்ம லெவின்சனோடு விருந்து சாப்பிடுறார். ஆனா அவர் தீவிரவாதி, அவர் தீவிரவாதி, அரசியல தீவிரவாதி. அவர் வந்து பாலகங்காதர திலகரோடு சேர்ந்தவர். அப்புறம் கேல்கர்னா திலகரோடு சேர்ந்தவர். பரஞ்சபே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வியாளர், கணிதத்துல தேர்ச்சி பெற்றவர். கேல்கர் தான் தீவிரவாதி. அவர் தான் கோகலேவோடு இருக்கக்கூடியவர். அவர் வந்து மொராத்தா பத்திரிகையினுடைய ஆசிரியர். இவர்களோடு எல்லாம் நான் சேர்ந்து உணவு உண்டேன் என்று சொல்லுகிறார். அப்போ இவர் வந்து இந்த கோபாலகிருஷ்ண கோகலே பெர்கூசன் கல்லூரியிலே வேலை பார்க்கிறார். அவருக்கு வந்து வருஷத்துக்கு 60 பவுண்டு சம்பளம். 1902 அவர் ஓய்வு பெறுகிறார். அவருக்கு வந்து ஓய்வூதியமாக வருடத்திற்கு 20 பவுண்டு வாங்குகிறார். ஆனால் பெரிய அறிவாளி, அடக்கமானவர், தன்னுடைய கொள்கையை உறுதியான நிலைப்பாடு உடையவர், அதிர்ந்து பேசாதவர், பணிவு மிக்கவர். ஆனால் நாட்டின் மீது மிகுந்த பற்று உடையவர். அவர் வந்து என்ன செய்யறாருன்னா, அவர் வந்து பம்பாய் மாகாணத்தினுடைய லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் உறுப்பினராக அவர் தேர்வு செய்யப்படுகிறார். அந்த ஆங்கில நிர்வாகத்தினாலே அவர்கள் அந்த கவுன்சிலுக்கு, அவர் சிம்லாவில் நடந்த கூட்டத்துக்கு சென்று அங்கு தீவிரவாத கூட்டங்களை நடத்தக்கூடாது, தடை கொண்டு வருகிறார்கள். 7 நாளுக்கு முன்னையே கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி வாங்கணும் என்று சில கடுமையாக எதிர்க்கிறார். அவர் எதிர்த்து பேசுகிறார். மிக சிறப்பாக, மிகப்பெரிய பேச்சாளர் இல்லை என்றாலும் கருத்துக்களை தெளிவாக சொல்லக்கூடிய ஆற்றல் பொருந்தியவர், அறிவாளி. அவர் சிம்லாவிலிருந்து திரும்பி வந்த பிறகுதான் நெவின்சனை சந்திக்கிறார். நெவின்சன் அவரை சந்திக்கிறார். அப்படி சந்தித்து அவரோடு உரையாடுகிறார். உரையாடும் போது அவருடைய அரசியல் பார்வை, அவருடைய சமூக பார்வை, அவருடைய மிதவாதத்தன்மை, இதையெல்லாம் அவர் பார்த்து அவருடைய அறிவாற்றல் எல்லாம் நெவின்சன் வியந்து பார்க்கிறார். அதுக்கு பிறகு அந்த நம்ம இவர் இருக்காரே கோபாலகிருஷ்ண கோகலே, அவர் வந்து சாத்தியமான எந்த சந்தர்ப்பத்திலும் தன்னுடைய கொள்கையை நிறுவுவதில் குறிக்கோளாக இருப்பவர். அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல ஒரு சீர்திருத்தம் கொண்டு வராங்க. என்ன பண்றாங்கன்னா, அது கர்சன் பிரபு வைஸ்ராய் வந்த பிறகுதான் என்ன பண்றாங்கன்னா, நிலப்பிரபுக்கள், வணிகர்கள், அப்புறம் முதலாளிகள், இவர்களை எல்லாம் கொண்ட அந்த கவுன்சிலாக மாற்றப்படுகிறது. அப்படி மாற்றப்படுகிற பொழுது 24 50 அவர் அதிகரிக்கிறார். இதையெல்லாம் கடுமையாக எதிர்க்கிறார் கோபாலகிருஷ்ண கோகலே. அது மட்டும் இல்லாம நீதித்துறை, அந்த காலத்துல எல்லாம் நீதித்துறையை, நிர்வாகத்துல இருக்கிறவங்களே நீதித்துறையை பார்த்துக்குவோம். எப்படி பழங்காலத்துல அரசர்களே நீதிமான்களாகவும் நீதிபதிகளாகவும் இருந்தார்களோ, தீர்ப்பு வழங்கினார்களோ, அது போல இந்த பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்த அதிகாரிகள், அதாவது ரெவென்யூ அதிகாரி, வருவாய்த்துறை அதிகாரிகள், கிராம அதிகாரிகள், இவர்கள் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு கூட, நான் வந்து எங்க ஊர்ல பஞ்சாயத்துல சுதந்திரம் அடைஞ்ச பிறகு கூட வில்லேஜ் மாஜிஸ்ட்ரேட்னு பேரு,
யாருக்கு? முன்சீப்புக்கு. அந்த உத்தாரிக்கு பேரு வில்லேஜ் போலீஸ். அப்ப வில்லேஜ் மாஜிஸ்ட்ரேட்னா அப்ப நீதியா அவர் தான் பரிபாலனை பண்ணிக்கிறார். அப்ப அது பிரிட்டிஷ்காரனுடைய வழிமுறை. சுதந்திரம் வந்த பிறகு கூட அந்த வழிமுறை கொஞ்ச நாள் வச்சிருந்தாங்க. அப்படி அந்த நீதித்துறையும் நிர்வாகமும் தனித்தனியாக இருக்க வேண்டும் என்று வாதிடுகிறார் கோகலே. மிதவாதியாக இருந்தாலும் சில கருத்துக்களை ஆங்கிலேயர்களுக்கு உணர்த்துவதிலே அவர் கருத்தோடு இருக்கிறார். அந்த மோர்லி அவர் ஒரு ஆங்கில நாட்டை சேர்ந்தவர். அவர் இந்தியா மந்திரியாக நியமிக்கப்படுகிறார். அவர் நியமிக்கப்பட்ட பிறகு அவர் என்ன செய்யறார்? சிம்லாவில் ஒரு திட்டம் கொண்டு வர்றார். சிம்லா திட்டம் ஒரு திட்டம் கொண்டு வர்றாரு. அதுதான் இது நான் சொன்னதெல்லாம். அதெல்லாம் கடுமையாக நம்ம இவர் எதுக்கு சொல்றாரு, இவர் மிதவாதியாக இருந்தாலும் அந்த அளவிற்கு மிகச் சிறந்த ஒரு அரசியல்வாதியாக கோகலே விளங்கி இருக்கிறார். அவர் ஆசிரியராகவும் இருந்திருக்கிறார். அடுத்தது இவருக்கு நேர் எதிரான தீவிரத்தன்மையுடைய ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட், சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்று சொல்லக்கூடிய திலகரை சந்திக்கிறார். அந்த பூனாவிலே ஒரு எளிய கட்டிடம். அந்த கட்டிடம் அவருடைய இந்த அறை குளிர்ச்சி பொருந்திய ஒரு அறை. அந்த அறையிலே அவரு அந்த அறையிலே பத்திரிகைகள், 2 பத்திரிகைகள் அலுவலகமாகவும் இருக்கிறது ஒரு அறை. ஒரு பத்திரிகை மராட்டிய மொழியில் வரக்கூடிய கேசரி என்ற பத்திரிகை, இன்னொரு பத்திரிகை மராத்தா என்கிற ஆங்கில பத்திரிகை. இது 2மே வார இதழ்கள். இந்த மராத்தாவுக்கு திலகர் அவர் ஆசிரியர். 2 பத்திரிகை அவர் தான் உரிமையாளர். ஆனா மராத்தா பத்திரிகை மராத்தா ஆங்கில பத்திரிகை கேல்கர் அவரும் ஒரு பிராமணர், மிகப்பெரிய அறிவாளி, கூர்மையான அறிவாளி. திலகரும் பிராமணர், நம்ம கோகலேவினுடைய இனத்தைச் சேர்ந்த பிராமணர், அதாவது சித்பவன் பிராமணர். இவர் 1856 பிறக்கிறார். கோகலை விட 10 வயது மூத்தவர். இவர் அவரை பத்தி வர்ணிக்கிற பொழுது சொல்லுகிறார், இவர் சட்ட மூளை, இவருடைய மூளை சட்ட மூளை. அவர் சட்ட கல்லூரியிலே படித்து வழக்கறிஞராக வேலை செய்கிறார். அவர் ஒரு விதவையினுடைய தத்து எடுத்ததனுடைய வழக்கிலே இவருக்கு கடுமையான அபராதமும் சிறைவாசமும் கீழமை நீதிமன்றத்திலே வருகிறது. இவர் மேல்முறையீடு செய்து அந்த வழக்கிலிருந்து இவர் விடுவிக்கப்படுகிறார். அப்போ அதை பத்தி எழுதும்போது நிவின்சன் சொல்லுகிறார், ஆங்கிலேயருடைய நேர்மையான நீதித்துறையும் அவர்களுடைய நேர்மையான நீதித்துறைக்கு எடுத்துக்காட்டு மதராஸ், அப்பொழுது சென்னைக்கு மதராஸ் என்று பெயர், மதராஸ் நீதிமன்றமும் கல்கத்தா நீதிமன்றமும் பம்பாய் நீதிமன்றமும் எடுத்துக்காட்டு. தான் ஒரு ஆங்கிலேயர் என்பதனாலும் அந்த சில சமயங்களில் சில நல்ல ஆங்கிலேயர்கள் சில சமயங்களில் நல்ல சிறந்த தீர்ப்புகளையும் வழங்குவார்கள். அதை இவர் மனம் திறந்து பாராட்டுகிறார் நெவின்சன். ஆனால் இந்த மகாராஷ்டிரத்துல கடுமையான பிளேக் நோய் வருகிறது. அந்த பிளேக் நோயில மக்கள் ரொம்ப அவதிப்படுகிறார்கள். அப்போ ஆங்கிலேய வீரர்கள் எல்லாம் போய் வீடு வீடா போய் உள்ள நுழைஞ்சு யார் யார் பிளேக்ல பாதிக்கப்பட்டிருக்காரு அவர்களை எல்லாம் தனிமைப்படுத்தி அந்த பூனா நகரத்துக்கு வெளியே சற்று தொலைவிலே ஒரு மைதானத்திலே முகாம்கள் அமைத்து அங்கே தனியா தங்க வைக்கிறதுக்காக போறாங்க. பொதுவாக ஆசிய நாடுகள்ல, இந்தியாவிலே அந்நியர்கள் வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது, ஜாதிய கட்டமைப்போடு இருக்கக்கூடியது நம்முடைய நாடு. அப்போ அந்த பிற சாதியார் வீட்டுக்குள்ள வரும்போது சில சாதியார்கள் விரும்ப மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு
அது 1907, 8 எப்படி இருந்திருக்கும். அப்ப இந்த ஆங்கிலேயர்கள் உள்ள நுழைஞ்சு வர்றதை அவன் கடுமையான எதிர்த்து கலகமெல்லாம் இருந்து சில ஆங்கிலேயர்களை அந்த கமிட்டி, அந்த பிளே கமிட்டியினுடைய தலைவரையே கொண்டு விடுறாங்க. அதனால என்ன பண்றான், இனிமேல் வீட்டுக்குள்ளெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. இதை பற்றி கடுமையாக இவர் எழுதுகிறார். அதுக்கு 18 மாதம் சிறை தண்டனை. அப்புறம் ஓராண்டுல திலகர் விடுதலை செய்கிறார். திலகர் அரசியல்ல தீவிரமாக இருக்கிறார். இந்த நாக்பூரிலே ஒரு காங்கிரஸ் மாநாடு நடைபெறுகிறது. அந்த மாநாட்டிலே மிதவாதிகள் எல்லாம் கோகலேவை தலைவராக்க விரும்புறாங்க. தீவிரவாதிகள் திலகரை தலைவராக்க விரும்புறாங்க. திலகர் என்ன சொல்றார், லாலா லஜபதி ராயை தலைவராக பரிந்துரை செய்கிறார். லஜபதி ராய் அடக்கத்தோடு வேண்டாம் என்று மறுத்து விடுகிறார். சூரத்து தான் மிதவாதிகளுடைய கோட்டை. எனவே அடுத்த மாநாடு சூரத்திலே நடக்கிறது. அந்த சூரத் மாநாட்டுக்கு அங்கே ராஸ் பிகாரி கோஷ் என்பவர் வங்காளத்துக்காரர், மிகப்பெரிய படிப்பாளி, ஆங்கில நாட்டில் போய் படித்தவர், பெரிய சட்ட நிபுணர். அவரை பார்த்தாலே இவர் ஒரு சட்ட நிபுணர் என்று சொல்லலாம் என்று நெவின்சன் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த ராஸ் பிகாரி கோஷ் இதிலிருந்து வர்றார். வங்காளத்திலிருந்து ரயில் மூலமாக சூரத்து வருகிறார். 48 மணி நேரமும் ஒரு பல நாள்கள் ஆகின்றன. அப்படி வருகிற பொழுது ஒவ்வொரு நிலையத்திலிருந்து மக்கள் ஏராளமான வரவேற்பு மாலைகள் போட்டு பூச்செண்டு கொடுத்து நிறைய வரவேற்பு கொடுக்கிறார்கள். அப்படி வரவேற்பு கொடுக்கிற அவர் ஒரு சாரட்டு வண்டியில உள்ள இதுக்குள்ள வர்றார். வந்தால் நம்ம சென்னையிலிருந்து பாரதியாருடைய தலைமையில வஉசி இன்னும் தேசபக்தர்கள் எல்லாம் அந்த சூரத் மாநாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, வெள்ளை தலைப்பாகை கட்டிய மதராஸ் பிரதிநிதிகள் என்று சொல்லுறாரு. பாரதியார் பத்தி எல்லாம் சொல்றது இல்லை, அவரு வஉசி பத்தி எல்லாம் சொல்றது இல்லை, பொதுவா மதராஸ் பிரதிநிதிகள் என்று சொல்லுகிறார். இந்த மதராஸ் பிரதிநிதிகள் எல்லாம் திலகர் பக்கம் சேர்ந்தவங்க. இந்த தீவிரவாதிகளுக்கும் மிதவாதிகளுக்கும் மிகப்பெரிய கலவரம் சூரத்து மாநாட்டுல நடைபெறுகிறது. அந்த கலவரத்துல என்ன செய்யறது, ஒத்தி போடுறாங்க. தனித்தனியா கூடி பேசுறாங்க. அப்படி பேசுகிற பொழுது 20-30 ஆண்டுகளாக இருந்த இந்த காங்கிரஸ் இயக்கம் ஒரு 2 மணி நேரத்திற்குள் அந்த பழுப்பு நிற கால்களின் இடையிலே நசுங்கி போய்விட்டது என்று நெவின்சன் எழுதுகிறார். அப்போ தீவிரவாதிகள் தனியா பிளவுபடுது. அப்புறம் சிவராஜாலு தனி ஒரு கட்சியை தொடங்குகிறார், புது கட்சி தொடங்குகிறார் திலகர். இந்த வழியிலெல்லாம் வரவேற்பை பெற்று வந்த ராஸ் பிகாரி கோஷ் இந்த மாநாட்டுல கலவரம் ஏற்பட்ட பிறகு தீவிரவாதிகள் பக்கம் மக்கள் அந்த பிரதிநிதிகள் ரொம்ப ஆதரவு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ செருப்பு வீசப்படுகிறது, நாற்காலிகள் வீசப்படுகிறது. இந்த மதராஸ் பிரதிநிதிகள் எல்லாம் திலகர் மீது விழக்கூடாது என்று தடுத்து விடுகிறார். தடுத்து அவரை பாதுகாக்கிறார். அப்போ லாலா லஜபதி ராய் வருகிறார். அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நின்று கைதட்டி அவரை வரவேற்கிறார்கள். அந்த மாநாட்டுல அந்த மாநாட்டுக்கு பிறகு அதே ராஸ் பிகாரி கோஷ் திரும்பி செல்லுகிறார். திரும்பி செல்லும் போது வெட்கம் என்று ஒவ்வொரு நிலையத்திலே அவர் துரோகி ஒளிக என்றான். வாழ்க என்று வரவேற்பு சொன்னது. இந்த வரலாறு வளரும், வரலாறு மாற்றமடையும், வரலாறு புரட்டி போடும். இதெல்லாம் அழகா பதிவு பண்றாரு நெவின்சன். அந்த திலகரை பத்தி வர்ணிக்கிறார் பாருங்க. அந்த மராட்டிய தலைப்பாக எடுத்த உடனே தலை முழுக்க மலிக்கப்பட்ட தலை, பின்புறம் ஒரு கற்றை குடுமி, கருப்பு நிற குடுமி முடி போட்டு இருக்கிறது. பழுப்பு நிற கண்கள், உருண்டை கண்கள். அது ஒரு கோபத்தையும் அறிவையும் வெளிப்படுத்தக்கூடிய
ஒரு கண்கள் என்று திலகருடைய அந்த தோற்றத்தை அழகாக வர்ணிக்கிறார். ஆனா அதே சமயத்தில் அவருடைய கொள்கைகளை பற்றி சொல்லுகிற பொழுது, சமூக பார்வை பற்றி சொல்லுகிற பொழுது, இவர் ஒரு சீர்திருத்த இந்துத்துவவாதியாக இருந்தாலும் இவர் சமூக ரீதியில ரொம்ப பிற்போக்கானவர். தன் சாதியினுடைய கட்டுப்பாடுகளிலிருந்து, சாதியினுடைய சடங்கு முறையிலிருந்து சிறிதும் விட்டு கொடுக்காதவர், சாதி முறைகளை பாதுகாக்கிறவர். அதாவது இந்த சமூக அமைப்பு உலகத்திலே இல்லாத ஒரு கேவலமான அமைப்பு இந்தியாவில. சாதியால் கட்டப்பட்டது. ஒவ்வொரு சாதியும் படிநிலை 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 கீழே கீழே போயிட்டே இருக்கும். இப்படி படிநிலையில ஏணிப்படி மாதிரி கீழே 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 போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கக்கூடியது. அந்த அமைப்பை அப்படியே இருக்க வேண்டும் என்று சொல்றாரு. அதான் நம்முடைய துரதிர்ஷ்டம். யாரு? திலகர். அப்புறம் அவர் அதை பத்தி விவரிக்கிறாரு. நெவின்சன் என்ன சொல்லுகிறார்? இவர் சமூக ரீதியில் ஒரு பிற்போக்குவாதி. மேற்கு உலகத்திலிருந்து இறக்குமதியான பொருள் முதல்வாத கண்ணோட்டம். இது ஒரு அறிவியல் மனப்பான்மை. பொருள் முதல்வாத கண்ணோட்டம் என்று ஒரு சயின்டிபிக் அப்ரோச். இந்த அறிவியல் கண்ணோட்டத்துக்கு எதிரானவர் இவர் என்று எல்லாம் நேர்மையா விமர்சனம் செய்கிறார். அவர் என்னுடைய தோற்றத்தை பற்றி விவரிக்கிற பொழுதும் அவருடைய அரசியல் தீவிரவாதத்தை பாராட்டுகிற அதே நேரத்தில் அவருடைய சமூக பார்வையை அழகாக விமர்சனம் செய்கிறார். அதே போல கோகலேயை பற்றி பாடுகிற பொழுது அவருடைய மிதவாதத்தை இவர் விமர்சனம் பண்ணுகிற நேரத்திலே அவருடைய சமூக பார்வையை மெச்சுகிறார். அவர் சொல்றாரு, கோகலேயை பற்றி சொல்லும்போது, இவர் சாதியை தூக்கி எறிந்து விட்டு வறுமையை தக்க வைத்துக் கொண்டவர்ன்றார். சாதியை தூக்கி எறிஞ்சார். இவரும் பிராமணர் தான். இவரும் சித்பவன் பிராமணரு, கேல்கரும் பிராமணரு, கேல்கருடைய தலைவரான திலகரும் பிராமணரு. ஆனால் கொள்கையில எவ்வளவு வேறுபடுகிறார்கள் பாருங்கள். அந்த திலகருடைய அந்த பத்திரிகை அலுவலகத்துக்கு போகிறாரு. அப்போ அந்த பத்திரிகை அலுவலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இவருக்கு சாமந்தி பூ மாலை போட்டு கழுத்திலே போட்டு கையிலே பூ வளையங்களை சுற்றி விடுகிறார்கள். கையில ஒரு பூச்செண்டை கொடுக்கிறார்கள். இது இந்திய மரபு என்று பாராட்டுகிறார். இது ஆச்சரியமாக பாருங்க. தெருவிலே போறவர்களுக்கு இது சகஜம். ஆனால் அவருக்கு இது புதிது. அந்த பூச்செண்டை பத்தி சொல்றாரு. ஜார் மன்னனோட கையிலே இருக்கக்கூடிய செங்கோலை போல எனக்கு இந்த பூச்செண்டை கொடுக்கிறார் என்று அழகா பதிவு பண்றாரு நம்ம இவரு. அடுத்தது சென்னை வருகிறார். சென்னையிலே ஒரு கடற்கரை, நம்முடைய மெரினா கடற்கரை, பரந்த மணல் வெளி இருக்கக்கூடிய கடற்கரை. அது ஒரு மாலை நேரம். மாலை நேரத்து மழை காலத்து வானம் அச்சமூட்டுகின்ற வண்ணங்கள் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மாலை நேரத்திலே அனல் காற்று அலைகளை வாரி கரை மீது எரிந்து கொண்டிருக்கிறதுன்னு அழகா ஒரு கவித்துவத்தோடு அதை வர்ணிக்கிறார் அந்த காட்சியை. கொஞ்சம் தேய்பிறை நிலவு கொஞ்சம் காலம் தாழ்ந்து அந்த கண்ணுக்கு தெரியாமல் மேகத்திலே இருந்து கொண்டு மறைந்து மறைந்து பின்பு வெளிப்படுகிறது என்று சொல்லுகிறார். ஒரு 4000 5000 பேர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கூட்டத்திலே. ஏங்க 100 வருஷத்துக்கு முன்ன, 1907ன்னா 100 வருஷத்துக்கு முன்ன, 100 ஆண்டுகளுக்கு முன்பே 5000 பேர் திரளக்கூடிய அளவிற்கு அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களுக்கு ஒரு ஆற்றல் இருந்திருக்கிறது. அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர் ஒரு தமிழ் கவிஞர். அந்த கூட்டத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெள்ளை தலைப்பாகை அணிந்து கொண்டு அந்த கூட்டத்தினர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பாத்திரத்தினுடைய விளிம்பு சுற்றி கொண்டிருப்பது போல, பாத்திரத்தை சுற்றி விளிம்பு இருப்பது போல அந்த கூட்டத்தை சுற்றி மக்கள் நின்று கொண்டும் இருக்கிறார்கள். வெள்ளுடை அணிந்த ஒரு இளைஞர் பட்டாளம் அந்த கூட்டத்தை ஊடுருவிக் கொண்டு உள்ளே வருகிறது. அந்த கூட்டத்திலே நாற்காலி போடப்பட்டு, நாற்காலியே ஒரு மேசை போடப்பட்டு நாற்காலியிலே ஒரு அமர்ந்திருக்கிறார். ஒரு சிறுவன் எழுந்து
பாடுகிறான். அந்த சிறுவன் முன் மழிக்கப்பட்டு தலையினுடைய முன்பகுதி மழிக்கப்பட்டு பின்னால் ஒரு கற்றையான கருநிற முடிகளை கொண்ட ஒரு குடுமி முடிந்து கொண்டு இருக்கிறான் அந்த சிறுவன். அந்த சிறுவன் ஒரு பாட்டை பாடுகிறார். அது பங்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதிய ஆனந்த மடம் என்ற நாவலில் வருகிற ஒரு பாடல். அந்த பாடலை நம்முடைய மகாகவி பாரதியார் மொழிபெயர்த்து இருக்கிறார். அவரு அந்த கூட்டத்தில் அவர் ஏற்பாடு பண்ண கூட்டம் தான் அது. அந்த பாடலை அவன் பாடுகிறார். அந்த இசையோடு பாடுகிறான். அந்த இசையை பற்றி சொல்லுகிற பொழுது கீழ்த்திசை நாடுகளுக்கே உரிய தனித்துவமான ஒரு இசை அது. மேற்கத்திய இசையிலே சொற்கள் இந்த கிரேக்க பாடல்களிலே நீட்டி நீட்டி இழுத்து இழுத்து பாடுவார்கள். ஆனால் இந்த இசை ஒரு வினோதமான இசைதான். ஆனால் சொற்களை தெளிவாக அந்த சிறுவன் உச்சரிக்கிறான் என்று அவர் அதை வர்ணிக்கிறார். அப்படி வர்ணிக்கும் பொழுது அந்த பாட்டு என்ன பாட்டுன்னா, சன்னியாசிகள் பாடுவதாக ஒரு பாட்டு. இது பங்கிம் சந்திர சட்டர்ஜி ஆனந்த மடம் என்ற நாவலிலே அப்போ முகலாய ஆட்சியை எதிர்த்து சன்னியாசிகள் போராட்டம் நடத்துவதாக அந்த நாவல். ஆனா அப்ப ஆங்கிலேயர்கள் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற காலம்தான். அது கொஞ்சம் கிண்டலாகவும் சொல்றாரு. இந்த நாவல் முகலாயர்களை எதிர்த்து சன்னியாசிகள் நடந்த கலவரத்தை பற்றி எழுதக்கூடிய ஒரு நாவல். அந்த நாவலிலே வரக்கூடிய ஒரு பாடல், அந்த பாடல் தான் வந்தே மாதரம் என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல். அந்த பாடலைத்தான் பாரதியார் மொழிபெயர்க்கிறார். பாரதியார் வங்கத்தினுடைய பிரிவினை காரணமாக, வங்க மக்களிடத்திலே எழுந்த புரட்சியின் காரணமாக உருவானவர் நம்முடைய பாரதியார். அதனால அவரு வங்கமே வாழிய அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு எழுதுறார். அதுல என்ன அதை எழுதுறாருன்னா, இனிய நீர் பெருக்கினை இன்கனி, அந்த பையன் பாடுறது, இனிய நீர் பெருக்கினை இன்கனி வளத்தினை தனிநறு மலைய தன்கார் சிறப்பினை பயினிற பழனம் பரவிய சிறப்பினை பரவிய வடிவினை போற்றி தாய் வந்தே மாதரம். வெண்ணிலா கதிர்மகள் விரித்திடும் இரவினை மலர்மணி பூத்திகள் மரண்பல செறிந்தனை குறுநகை இன்சொலார் குலவிய மாண்பினை நல்குவை இன்பம் நல்கு வரம்பல நல்குவை 30 கோடி வாய் நின்னிசை முழங்கவும் 60 கோடி தோல் உயிர் துணக்கு ஆற்றவும் திறமிலாது இவழிய திறனிலாள் என்றுனை யாவனே செப்புவன். திறமையில்லாதவள் என்று பாரதத்தாய் யார் சொல்ல முடியும்? திறனிலாள் என்றுனை யாவனே செப்புவன். அருந்திரல் உடையாய் அருளினை போற்றி பொருந்தலர் படை பொறுத்து ஒழித்திடும் பொற்பினை. நீயே வித்தை, நீயே தருமம், நீயே இதயம், நீயே மருமம், உடலகத்திற்கும் உயிரும் நீ. அந்த காலத்துல தேசத்தை தெய்வமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை. ஏன்னா தேச விடுதலை இயக்கத்தில் இருக்கிற பெரும்பாலும் பிராமணர்கள். அவர்கள் பழைய கொள்கைகளை நம்பிக்கையுடையவர்கள். அவர்கள் அதீதமான இந்து மத கொள்கைகளே தீவிர கொள்கை உடையவர்கள். எனவே இந்த தேசத்தை ஒரு சக்தி வடிவமாகவும் சக்தியாகவும் காளியாகவும் பார்த்து பார்த்து பாடுகிறார்கள். இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, இந்தியாவில் இந்துக்களுக்கு அடுத்து பெரும்பாலான இருக்கக்கூடிய முஸ்லிம் மக்கள், இஸ்லாமிய மக்கள். அப்ப இந்த வந்தே மாதரத்தை அப்பொழுதே இஸ்லாமியர்கள் கொஞ்சம் முணுமுணுத்து இருக்கிறார்கள், இதை எதிர்த்து இருக்கிறார்கள். இது முஸ்லிம்களை எதிர்த்து பாடிய ஒரு பாடல். ஆனாலும் இது தேசபக்தியை ஊட்டுகின்றது என்பதனாலே பாரதியார் அதை மொழிபெயர்த்து இருக்கிறார். ஆனா ஒரு இடத்துல சொல்றாரு, விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறீங்களே, அப்படி கொண்டாடுகிற பொழுது சிவாஜிக்கு விழா எடுக்கிறீர்களே, சிவாஜிக்கு விழா எடுக்கிற பொழுது அக்பருக்கும் விழா எடுக்க வேண்டும் என்று. அதாவது திலகருடைய அரசியல் தீவிரவாதத்தை ஏற்றுக்கொண்டவர் மகாகவி பாரதியார். ஆனால் அவருடைய இந்துத்துவாவை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் இந்து மத வெறியை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த தேசபக்தர்களிலே இருந்த முஸ்லிம் வெறுப்பை இவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒன்றுபட்டுத்தான் போராடினார்கள். 2 சிப்பாய் கழகத்திலையும், வேலூர் சிப்பாய் கழகமும் சரி,
மீரட்டில் நடந்த சிப்பாய் கழகமும் சரி, அது இந்தியாவின் முதல் புரட்சின்னு சொல்லலாம். சொல்லுகிறாரு நம்ம வரலாற்று ஆசிரியர்கள். அது மேற்கு வரலாற்று ஆசிரியர்கள் வந்து சிப்பாய் கழகம்னு சொல்றோம். நாம முதல் இந்திய சுதந்திர போராட்டம்ன்றோம். முதல் இந்திய சுதந்திரம் தமிழ்நாட்டில் எத்தனையோ நடந்துருச்சு. அது இருக்கட்டும், அது வேற தனி கதை. ஆக இந்த பாடலை அந்த சிறுவன் இசையோடு பாடுகிறார். அதன் பிறகு பாரதியார் வருகிறார். அப்போ அந்த கூட்டம் எதுக்காக நடக்குதுன்னா, லாலா லஜபதி ராயை நாடு கடத்துகிறார்கள். இந்த லாலா லஜபதி ராய் போய் பார்க்கிறார். அவர் ஒரு ஆரிய சமாஜத்தை பின்பற்றக்கூடிய ஒருவர். இந்த ஆரிய சமாஜம் ஏன் வருது? இந்த இந்து மதத்துல ஜாதி கோட்பாடுகள் நிறைய இருக்கிறனால மக்கள் பிளவுபட்டு இருக்கிறாரு. எனவே இந்து மதத்தை சீர்திருத்தம் செய்ய வேண்டும், வேத முறைப்படி நாம் வாழ வேண்டும், வேதத்தை முன்னிறுத்த வேண்டும் என்று ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதியை தொடங்குகிறார். அது பஞ்சாபிலே ஐக்கிய மாகாணத்தில் நம்ம வேகமாக பரவுகிறது. அந்த அமைப்பை சேர்ந்தவர் லாலா லஜபதி ராய். அவர் ஒரு விவசாயிகள் கூட்டத்தில் விவசாயிகள் பிரச்சனை பற்றி பேசுகிறார். அதனால அவர் மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு செல்வாக்கு வருது. மெதுவாக அரசியல் பக்கம் வருகிறார். அரசியல் பக்கம் வந்து தீவிரவாதியான திலகரோடு அவரை இணைகிறார். அவர் வந்து இந்த வங்க பிரிவினை பற்றியும் இந்த அடக்குமுறை பற்றியும் வங்காளத்தில் நடந்த அடக்குமுறை பற்றியும் பேசினதுனாலையும் எழுதினதுனாலையும் அவரை மாண்டலேவுக்கு அவரை நாடு கடத்தி விடுகிறார்கள். மாண்டலே என்பது பர்மாவில் இருக்கக்கூடிய ஒரு சிறை நகரம். அங்க இருக்கக்கூடிய சிறைக்கு நாடு கடத்தி விடுகிறார்கள். அவரோடு அஜித் சிங்கும் நாடு, அவரும் பஞ்சாப்ல கூட மிகப்பெரிய ஒரு இளைஞர். அவர் ஒரு விடுதலை போராட்ட வீரர். அவர்களை விடுதலை செய்கிறார்கள். அந்த மாண்டலேவிலிருந்து லாலா லஜபதி ராயும் அஜித் சிங்கும் விடுதலை பெற்றதை கொண்டாடக்கூடிய கூட்டம் அது. அந்த கூட்டத்தில் தான் லஜபதி ராயின் பிரலாபம் என்று, நாட்டை விட்டு நான் பிரிந்து சென்று என்னென்ன துன்பத்தில் அடைந்தேன், மனைவியை பிரிந்தேன், மகனை பிரிந்தேன், உற்ற குடும்பத்தை பிறந்தேன், உறவினரை பிரிந்தேன், அதில் என் கண்ணினும் இனிய நாட்டை விட்டு நான் பிரிந்தேன், அயல்மொழி பேசக்கூடிய பகுதியிலே நான் அல்லலுற்றேன், துன்பமுற்றேன் என்றெல்லாம் வருகிற அந்த பாடலை மிக அருமையாக பாரதியார் பாடுகிறார். அதுக்கப்புறம் ஆங்கிலேய உத்தியோகஸ்தனுக்கும் ஒரு தேசபக்தனுக்கும் ஒரு உரையாடல், அந்த உரையாடலை பத்தி பாடுகிறார். அவன் என்ன சொல்றாரு? அவன் கேட்கிறான், ஜாதி சண்டை போச்சோ? என்ன அழகா பாரதி ஒரு சமூக போர் வைக்கிறான் பாருங்க. இந்த நாட்டை கெடுக்கிறதே எது? ஜாதி அமைப்புகள். ஜாதி சண்டை போச்சோ, உங்க சமய சண்டை போச்சோ, நீதி சொல்லை வந்தாய் கண் முன் நிற்கணும், அது போடா அப்படின்னு அந்த மேலதிகாரி கேட்கலாம் சொல்றான். இவர் என்ன சொல்றாரு? வீர சுதந்திரம் வேண்டி நின்றால் பிறர் வேறொன்று கொள்வாரோ என்று ஆரமது உண்ணுதற்கு ஆசைப்பட்டார் கல்லில் அறிவை செலுத்துவாரோ என்று அந்த தேசபக்தன் மறுமொழி கூறுறானா. எங்கள் சதையை துண்டு துண்டாக்கினும் எண்ணம் சாயுமோ என்று ஒரு வீர தீரமான அந்த பாடல்களை எல்லாம் பாரதியார் பாடிட்டு, அப்புறம் வந்து ஆங்கிலேய அந்த மாண்டேகு அவருக்கும் நடக்கிற உரையாடலை பற்றி, மோர்லைக்கும் மாண்டேகுக்கும் நடக்கிற உரையாடலை பற்றி ஒரு நகைச்சுவையாக பேசி கூட்டத்தை கலகலப்பாக்குகிறார். நடப்பது தீவிரவாதிகளுடைய கூட்டம். ஆனால் அந்த கூட்டத்தில் ஒரு சிப்பாயியோ ஒரு காவல்துறை போலீஸ்காரனையோ பார்க்க முடியவில்லை. அவ்வளவு அமைதியாக இருந்தார். சென்னையை பத்தி அவ்வளவு அறிஞா போடுறாங்க. இது பகுத்தறிவாளர்களோட நகரம், இது கோயில்கள் குளங்கள் நிறைந்த பக்தி நிறைந்த நகரம், ஆனாலும் பகுத்தறிவாளர்கள் நிறைந்த நகரம். இந்த நகரத்தில் தான் தீவிரமான இந்துத்துவத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் தான் ஒரு முஸ்லிமை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர் யாருன்னா, நம்முடைய எதிரியான, அவர் எழுதுறாரு, யாரு, நெவின்சன், நம்முடைய எதிரியான திப்பு சுல்தானுடைய மரபை சேர்ந்தவர் இவரு. அவரை வந்து இவர் தேர்ந்தெடுக்கிறார்கள். என்ன தேர்ந்தெடுக்கிறார்? லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் உறுப்பினராக ஒரு முஸ்லிம் தலைவரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர் மிகவும் நல்லவர், அறிவாளி, கூர்த்த மதியுடையவர், மக்களை நேசிக்கக்கூடியவர் என்றெல்லாம் அவர் ரொம்ப பாராட்டுறாரு நெவின்சன். அப்போ சென்னையினுடைய
அந்த பகுத்தறிவு கண்ணோட்டம் பாருங்க, அந்த காலத்திலேயே பகுத்தறிவாத கண்ணோட்டம் உடையவர்களாக தலைநகரத்து மக்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை ரொம்ப பாராட்டாரு. தென்னிந்தியாவிலே மிக அழகான நகரம். வட இந்தியாவிட தென்னிந்தியா கொஞ்சம் முற்போக்கானது. இது பகுத்தறிவு உடையது. அப்படிப்பட்ட பகுத்தறிவாளர்கள் நிறைந்த பகுதி இது. அங்க ஒரு ஆசிரியர் சந்திக்கிறார். அந்த ஆசிரியர் ஓய்வு பெற்றவர். அவர் அந்த ஓய்வூதியத்தின் காரணமாக பெரிய குடும்பத்தை அவர் நிர்வகிக்கிறார். அவர்கிட்ட உரையாடுறார். உரையாடினா அவர் பெரிய சமஸ்கிருதம், வேதம், தத்துவம் எல்லாம் பேசுறார். ஆனா ஒரு ஆங்கில அறிஞர் எழுதின ஒரு உளவியல் நூலை படிச்சுட்டு இருக்கிறார். அவ்வளவு அப்படி இருந்தும் அவர் அது ஆங்கிலத்தை கற்று படிக்கிறார் என்று அந்த சென்னை நகரத்தினுடைய மக்கள் எப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை பற்றி பாராட்டுகிறார். அந்த கடற்கரை கூட்டத்துல பாரதியாரை ஒரு சென்னை சேர்ந்த தமிழ் கவிஞர் என்று குறிப்பிடுகிறார். பாரதி என்று சொல்லவில்லை. ஆனால் பின்னாடி பத்மநாபன் அவர்கள் அந்த சித்திர பாரதி என்ற ஒரு நூலிலே அவர் பாரதியாருடைய வரலாற்றை சொல்லிக் கொண்டு வருகிற பொழுது இந்த நிகழ்ச்சியை கடற்கரை மணலில் ஒரு கூட்டம் என்று நெவின்சன் எழுதின அந்த கட்டுரையை ஒரு அழகாக மொழிபெயர்த்து அதை குறிப்பிடுகிறார். அது பாரதியார் தான், இந்த பாட்டு பாரதியார் எழுதினது தான் என்றெல்லாம் சிறப்பாக அவர் குறிப்பிடுகிறார். அதன் பிறகு இவர் கல்கத்தா செல்லுகிறார். கல்கத்தாவில் முதல்ல கிழக்கு வங்காளத்துக்கு போறார். கிழக்கு வங்காளம் இந்த 2ஆம் பிரிவினை பண்ணானே, இதுக்கு ஒரு லெப்டினன்ட் கவர்னர், கல்கத்தா தலைவராக கொண்டு, டாக்காவை தலைவராக கொண்டு கிழக்கு வங்காளத்துக்கு ஒரு கவர்னர், அப்படி 2 பேரு அவரு நியமிக்கிறார்கள் ஆங்கில வைஸ்ராய் கர்சனுக்கும் ஆங்கில நிர்வாகத்துக்கும் முரண்பாடு இருக்கிற பொழுது அவர் ராஜினாமா பண்றாரு. பண்ணாலும் வேல்ஸ் இளவரசர் வர்றதுனால அவரை வரவேற்கிறதுக்காக பணி நீட்டிப்பு பண்றாங்க. இந்த நீட்டிப்பு பண்ற காலத்துல இந்த கொடூரமான வேலை செய்யறாரு. அந்த கிழக்கு வங்காளத்தை போய் சுத்தி பாக்குறாரு. அங்க இருக்கக்கூடிய ஒரு நவாப்பை பாக்குறாரு. அந்த நவாப் ஆங்கிலேயர்கிட்ட நிதி உதவி பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. அவரும் கூட அங்க இருக்கிற முஸ்லிம்கள் கூட இந்த வங்க பிரிவினை எதிர்க்கிறார்கள். அங்கடிக்கூடிய ஆனா இந்த ஆங்கிலேயர்கள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஆங்கில அதிகாரிகள் எல்லா வேலைகளும் முஸ்லிம்களுக்குத்தான், இந்துக்கள் அதுக்கு தகுதியுடையதாக இருந்தாலும் முஸ்லிமுக்கு தான் போட வேண்டும் என்று ஒரு உத்தரவு போடுறான். அது மட்டும் இல்லாம இந்து கோயிலை நாசப்படுத்தியவர்களுக்கு தண்டனை கிடையாது, இந்து விதவை பெண்களை சீரழித்தவர்களுக்கு தண்டனை கிடையாது. அதற்கு மாறா இந்துக்கள் மேல அபராதம் போடுறான். அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப கேவலமான ஒரு முறையில அதையெல்லாம் இவர் பதிவு பண்றாரு. நெவின்சன் ரொம்ப அழகாக பதிவு பண்றார். இதனால் இந்த வேலை வாய்ப்பு நான் அதிகம் கொடுக்குறேன், உங்களுக்கு சட்ட ரீதியாக பாதுகாப்பு கொடுக்குறேன், நீ அவங்களை என்ன வேணாலும் பண்ணிக்கோ, இந்துக்களை என்ன வேணாலும் பண்ணிக்கோ. என்ன ஒரு பிரச்சனைன்னா, அங்க வங்காளத்துல நில உடைமையாளர்களாகவும் பெரிய பதவி இருப்பவர்கள் பூராம் இந்துக்கள், விவசாயம் செய்யக்கூடியவர்களாகவும் நெசவாளிகளாகவும் தாழ்ந்த பணிகளை செய்யக்கூடியவர்களாகவும் மிக தாழ்ந்த நிலையில் வறுமையில் இருக்கக்கூடியவர்கள் பூரா முஸ்லிம்கள். அதனால இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய அந்த முரண்பாட்டை ஊதி பெருசு பண்ணி ஒரு வேறுபாட்டை உண்டாக்குறார். ஆனாலும் கூட ஒரு சில இடங்களிலே கலவரங்கள் நடக்கிறது, இந்துக்களை அவர்கள் கொல்லுகிறார்கள், அப்புறம் விதவைகளை கடத்தி செல்லுகிறார்கள் என்றெல்லாம் வந்தாலும் கூட பெரும்பகுதியான இஸ்லாமியர்கள் இந்துக்களோடு சேர்ந்துதான் இந்த பிரிவினையை எதிர்க்கிறார்கள். அதுல ஒரு குழந்தை சொல்லுது, அது என்னன்னா இந்த பிரிவினால ஒரு நன்மை ஏற்படுது. அது என்னன்னா சுதேசி இயக்கம் தோன்றுகிறது. அப்போ என்ன செய்யறாங்க, ரொம்ப அதாவது வங்காளிகள் ஆண்மையற்றவர்கள், வங்காளிகள் வீரம் இல்லாதவர்கள், வங்காளிகள் நிர்வாக திறமை இல்லாதவர்கள், இந்தியர்களுக்கு சுதந்திரம் கற்றுக் கொடுக்க கூடாது, இந்தியர்களை நாம் தூய்மைப்படுத்துவதற்காகத்தான் வந்திருக்கிறோம், இந்தியர்களை நாம் நாகரிகப்படுத்துவதற்காக வந்திருக்கிறோம் என்று ஒரு மிகப்பெரிய கர்வத்தோடு அந்த ஆங்கில அதிகாரிகள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் மக்கள் ஒன்றுபட்டு இவர்களுடைய பொருள்களை, அங்க என்னன்னா அங்க தொழிற்புரட்சி ஏற்பட்டுச்சு இங்கிலாந்துல, அதனால
அங்க எந்திரத்தினால பொருள்கள் நிறைய நெசவு துணியெல்லாம் நெய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. பொருள்கள் பல பொருள்கள் நீராவி எந்திரங்களின் மூலமாக உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி பண்ணதுனால மிக குறைவான விலைக்கு இங்க ஆடைகள் கிடைக்கின்றன. ஆனா நம்ம நாட்டை தயாரிக்கக்கூடிய வந்து கையால் நெசவு செய்யக்கூடியது, கைத்திரை நெசவக்கூடியது, பல நம்முடைய பொருட்கள், கைவினை பொருள்கள் இதெல்லாம் கொஞ்சம் விலை அதிகம். இந்த சுதந்திர உணர்ச்சி வந்த உடனே விலை அதிகமானாலும் நாம் இந்திய பொருட்களை தான் வாங்க வேண்டும், உள்ளூர் பொருட்களை தான் வாங்க வேண்டும், வெளிநாட்டு பொருட்களை வாங்கக்கூடாது. இப்ப நம்ம நாட்டுல கொஞ்ச நேரத்துக்கு முன்ன இந்த ஏழைகளுக்கு மழையில பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நிதி உதவி செய்யும் போதெல்லாம் இது போட்டா இல்லைங்களா? அதாவது வேற ஒருத்தர் ஒரு கட்சிக்காரன் கொடுக்கறது இந்த கட்சிக்காரன் கொடுத்த மாதிரி கீழ் அடிச்சான் இல்லையா? அந்த டெக்னிக்கை அவன் அந்த காலத்திலேயே செஞ்சான். அவன் யாரு? மான்செஸ்டர்லயும் லிவர்பூர்லயும் உருவாகக்கூடிய பொருள்களுக்கெல்லாம் இந்த சுதேசி முத்திரை குத்தி விற்க ஆரம்பிச்சாங்களாம். ஏன்னா இந்த வேலையேற்றி இருந்த நெசவாளிகள் அவங்களுக்கு வேலை கிடைச்சது. எல்லாம் உள்ளூர் துணிகளை வாங்க ஆரம்பிச்ச உடனே நெசவு தொழில் சிறப்படைந்தது. அதே போல உள்ளூர் தொழில் சோப்பு தயாரிக்கிறது, தோல் தொழிற்சாலைகளும் சோப்பு தொழிற்சாலைகளும் கிழக்கு வங்காளத்தில் ஏற்படுது, உருவாகுது. அப்போ நம்முடைய பொருட்களை நாமே வாங்குறதுனால ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த சுதேசி பொருட்களை விற்கக்கூடிய கடைகள் உருவாகின்றன. சுதேசி கல்வி, சுதேசி பொருள்கள் உற்பத்தி, சுதேசி பொருள்களை வாங்குதல் என்ற உணர்வு ஏற்பட்ட உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட உணர்வு, நாட்டுப்பற்று உணர்வு நாட்டு மக்களிடத்திலே வர ஆரம்பிச்சது. இதுல மறைமுகமாக ஆங்கில அதிகாரிகள் கூட இதை ஆதரித்தார்கள் என்று லெவின்சன் நேர்மையாக பதிவு செய்கிறார். ரொம்ப ஒரு சிறப்பான புத்தகம் இது. அப்புறம் அங்கிருந்து அது வந்து கங்கையும் பிரம்மபுத்திராவும் கூடுகின்ற பகுதி அது. அங்கு பல்வேறு கிளை நதிகள் அந்த வங்காளத்திலே, கிழக்கு வங்காளத்திலே ஓடுகின்றன. அங்கே ரயில் போக்குவரத்தை விட நீர்வழி போக்குவரத்து அதிகம். அதை ரொம்ப அழகா வர்ணித்து எழுதுவார். நான் இந்த குறுக்கும் நெடுக்குமாக இந்த நீர்வழி போக்குவரத்திலேயே நான் கடைசியில் கல்கத்தாவிற்கு சேர்ந்தேன் அப்படின்றார். அவர் கல்கத்தாவில் பத்திரிகையாளரை சந்திக்கிறார், அரவிந்தரை பார்க்கிறார். அரவிந்தர்கிட்ட பேசும்போதுதான் அரவிந்தர் சொல்லுகிறார், அவர் என்ன சொல்றாரு, அரவிந்தர் கோஷ் என்ன சொல்றாரு, கடைசியாக நம்ம பாரதியார்கிட்ட சேர்றாங்க, பாண்டிச்சேரிக்கும் சேர்றாங்க வச்சு இங்க புதுச்சேரிக்கு. அந்த அரவிந்தர் சொல்றாரு, நெவின்சனை நான் பாராட்டுகிறேன், இது கர்சன் பிரபுவை நான் பாராட்டுகிறேன். ஏன் தெரியுமா? அவர் தான் எங்களுக்கு தேசபக்த உணர்ச்சி ஊட்டால் பிரிவினை பண்ணதுனால எங்களுக்குள்ள சுதேசி இயக்கம் வந்தது. நாங்கள் சுதேசிய கல்வியை கற்க ஆரம்பித்தோம். நாங்க தேசபக்த உணர்ச்சி எங்களுக்கு பெருகியது. அது மறைமுகமாக அவருக்கு எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு, மறைமுகமாக ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு, உதவி பண்ணிட்டாரு என்று எதிர்மறையான நிகழ்வை ஒரு சாதகமாக இவர் சொல்லுகிறார். யாரு? அரவிந்தர் சொல்லுகிறார். அரவிந்தர் மிகப்பெரிய படிப்பாளி. அவர் கேம்பிரிட்ஜில், ஆக்ஸ்போர்ட்ல எல்லாம் புகழ்பெற்ற ஒரு கல்வியாளர். அவர் IAS தேர்ச்சி பெற்று அதுல கடைசியில குதிரை ஏற்றத்துல பயிற்சி பெற முடியாமனாலும் வேலை கிடைக்கல. ஆனா அவர் இங்க பரோடாவில் கொஞ்ச காலம் கல்லூரியில கிரேக்க மொழி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியராகவும் ஆங்கில மொழி ஆசிரியராகவும் பணியாற்றி இருக்கிறார். அதுக்கு பிறகுதான் தீவிரவாத இளைஞர்களை திரட்டி தீவிரவாத தலைமை தங்கி அந்த வெடிகுண்டு தயாரிக்கும் போதுதான் இவங்களுடைய ஆட்கள் மாற்றுறாங்க. அப்படி மாற்றுறதை வச்சு கட்டுரை எழுதுனதுனாலதான் இந்த கொடுமையை, அடக்குமுறையை பற்றி, ஆங்கிலேய அடக்குமுறையை பற்றி, வங்காளத்தில் இருந்த அடக்குமுறையை பற்றி எழுதினால்தான் திலகர் நாடு கடத்தப்படுகிறார். இப்படி அங்க இந்த விபின் சந்த் இவரை பாக்குறாரு. அப்புறம் விவேகானந்தருடைய சகோதரர் பூபேந்திரநாத் தத்தா அவர் யுகாந்தர் என்ற ஒரு பத்திரிகை நடத்துகிறார். அந்த பத்திரிகை ஆசிரியரை சந்திக்கிறார், பல பேரை சந்திக்கிறார். காசிக்கு வருகிறார், ஒரிசாவுக்கு போகிறார், பூரி ஜெகநாதர் கோயிலை பார்க்கிறார், அங்க வெள்ளத்தினால் ஏற்பட்ட பஞ்சத்தை பற்றி எழுதுகிறார், ஆங்கில நிர்வாகத்தை பற்றி சில இடத்துல பாராட்டுறார். எப்படி பாராட்டுறாருன்னா, சாதாரண காலத்தில் இந்தியர்களை கேவலமாகவும் இழிவாகவும் நடத்தக்கூடிய இந்த அதிகாரிகள் பஞ்சம் என்று வந்த போதும், பெரு நோய் தொற்றான பிளேக் என்று வந்த போதும் தங்கள் உயிரை கொடுத்து மக்களை காப்பாற்றினார்கள்.
அந்த பிளேக்கை பற்றி எழுதும்போது கண்ணீர் வருகிற அளவுக்கு அந்த மக்கள் பட்ட கொடுமைகளை மிக அருமையாக அவர் எழுதுகிறார். பாருங்க, எதிரிகளை ஒழிப்பதற்காக அவங்க ஆங்கில அதிகாரிகள் முயற்சி எடுக்கிறாங்க. அப்ப திலகர் என்ன பண்ணுவாரு, இது விநாயகருடைய வாகனம், இதை ஒழிக்கூடாதுன்றாரு. அப்ப எவ்வளவு ஒரு பிற்போக்கான பார்வை, இதெல்லாம் ஒரு பதிவு பண்றாரு. இந்த எலிகளை எல்லாம் விலைக்கு வாங்குறாங்க வெள்ளைக்காரன். இப்ப எலிதானே பிளேக்கு உற்பத்தி. எலிகள் மீது எலிகளை விரும்பக்கூடிய ஒரு ஈ உட்கார்தான். அந்த ஈ பகல்ல அதை நாம எண்ணெய் ஊத்தி மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்தி எலி ஒழிச்சிடணும். இரவு நேரத்துல அந்த எலியெல்லாம் செத்த பிறகு மனிதனை கடிக்கும். மனிதனை ஈ சாப்பிட்ட உடனே தான் நமக்கு பிளேக் நோயும் வந்துடும். அப்போ அதுக்கு ரொம்ப கொடுமையான ஒரு நோய் அந்த பிளேக் நோயை. அந்த பிளேக் நோயில் மக்கள் படுகிற அங்கே பாருங்க, ஜாதி முறை பத்தி நம்ம கிண்டலா எழுதுவாரு. நோய் வருகிற பொழுது ஜாதி மதமெல்லாம் பாராட்டுறது ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த முகாம்ல பூனாவுக்கு வெளியே, ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே, மலை அடிவாரத்துல முகாம்கள் போட்டு அங்க இருக்கிறாங்க. அதுல பிராமண நோயாளிகள் நோயாக இருக்கும்போது எல்லாருக்கூடயும் சகஜமா பழகுறான், எல்லாருக்கூடயும் சாப்பிடுறான், அரசு கொடுக்கிற உணவை வாங்கி சாப்பிடுறான். ஆனால் கொஞ்சம் நோய் நல்லாக அரசு உணவை வெறுத்து வீட்டில இருந்து சாப்பாடு தெரிவித்து பிராமணர்கள் சாப்பிட்டாங்களாம் என்று அவர் எழுதுகிறார். யாரு? இந்தியாவினுடைய மிக கொடுமை தான். இதை பத்தி ரொம்ப அழகா எழுதுறாரு. அரவிந்தரை பாக்குறாரு. அப்புறம் மத்திய இந்தியாவுக்கு வர்றாரு, பஞ்சாபுக்கு வர்றாரு. இப்படி இந்தியா பூராவும் இதுக்கெல்லாம் மூல காரணம் நாம இவன் இருக்கானே, கர்சன் பிரபு இருக்கிறாரு. அந்த மகானுபாவன் இந்த வங்காளத்தை பிரிச்சது தாங்க இந்தியாவிலே விடுதலை உணர்வை வேகமாக வளர்த்துவதற்கு காரணமாக இருந்தது. அதனால்தான் புதிய எழுச்சி இந்தியாவில் ஏற்பட்டது. இந்த புதிய எழுச்சியை பதிவு செய்வதற்காக தான் மான்செஸ்டர் கார்டியன் சார்பாக, ஏன்னா வெள்ளைக்காரன் பார்ப்பான் என்னதான் நடக்குது இந்தியாவில, போய் பார்த்துட்டு வா. ஏன்னா ஆங்கிலேயர்களை ஆதரிக்கக்கூடிய பத்திரிகைகள் எல்லாம் இந்த புதிய எழுச்சியை மறைச்சுதான் எழுதுது. உண்மையான நிலவரத்தை நேர்ல போய் பார்த்துட்டு வா என்று பார்த்து மிக நேர்மையாக அவர் பதிவு பண்ணுகிறார். கடைசியில ஒரு செய்தி, அவர் எவ்வளவு ஒரு பொருள் முதல்வாத கண்ணோட்டம் உடையவர் என்பதற்காக ஒரு செய்தி மட்டும் சொல்றார். காசிக்கு வருகிறார். காசி என்பது இந்தியாவினுடைய ஒரு புனித நகரம். பொதுவாக இந்துக்கள், தெற்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாம் காசிக்கு போனா கருமம் தொலை எழும்பான். வடக்கே இருக்கிற இந்துக்கள் எல்லாம் ராமேஸ்வரம் போறது புனிதமாக கருதுவார்கள். அப்படி தெற்கே இந்துக்களை வடக்கே காசியும் தெற்கே ராமேஸ்வரம் மத ரீதியாக சமய ரீதியாக ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு புண்ணிய நகரங்கள். அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய நகரமான அந்த காசியிலே ஒரு பிராமண இளைஞரை இவர் சந்திக்கிறார். அவர்கள் நிறைய விவாதிக்கிறாங்க. அங்கே ஒரு திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. காசியிலே சிவபெருமானுடைய திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. அந்த திருவிழா நடந்து கொண்டிருக்கிற அந்த காலத்திலே அந்த ஆசிரியரோடு, அந்த சமஸ்கிருத வல்லமை ஒரு இளைஞரோடு இவர் உரையாடி கொண்டிருக்கிறார். அப்படி உரையாடி கொண்டு போது இந்த வாழ்க்கையெல்லாம் பொய், இந்த நாம இந்த காண்பு இந்த தத்துவத்துல, இந்திய தத்துவத்துல அத்வைதம்னு ஒரு தத்துவம் இருக்கு இல்லையா, அது என்ன சொல்றதுன்னு சொன்னா இரண்டு அல்லது என்று பொருள். அத்வைதம், துவைதம்னா இரண்டு. அதாவது ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு. நாம ஜீவாத்மா பரமாத்மா அடைவதற்காக நாம போய் சரணடையணும் என்பது வைணவம். இது என்ன, இது ஜீவாத்மா பரமாத்மா ஒன்றே, இரண்டல்ல. துவைதம் அத்வைதம், இரண்டல்ல என்று பொருள். இரண்டல்ல என்றால் எல்லாமே மாயை. அதுல ஒரு முக்கியமான கொள்கை மாயை. மாயை என்றால் இந்த உலகம் பொய், இந்த உலகம் பொய்யானது. நாம் காண்கிற காட்சிகள் எல்லாம் காட்சிகளாக தெரிகிற நினைவுகளே உண்மையில் இல்லை. அவை தோற்றி அழிவது, அதற்கு நிரந்தரம் கிடையாது. வாழ்க்கை நிரந்தரம் அல்ல, மனித வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. நாம் எல்லாத்தையும் கடந்து பிரமத்தை அணுகுவதுதான் நாம் சொர்க்கத்துக்கு செல்ல முடியும். பிரம்ம நிலையை அடைய வேண்டும். ஆத்மா அடிவற்றது, உயிர் அழியும், உயிர் போகும், மனித உடல் அழியும், ஆனால் ஆத்மா அழியாது. ஆத்மாவுக்கு இறப்பில்லை என்றெல்லாம் சொல்லுவான். இப்படி எல்லாம் சொல்லிட்டு இவர்கிட்ட விவாதிக்கிறார். இந்த கருத்தையெல்லாம் கேட்டுக்கிட்டு இவரு கோயில் பக்கம் வருகிறார். அந்த கோயில்ல ஒரு இருண்ட பகுதியில ஒரு மரத்தை ஒரு தாய், ஒரு இளம் பெண் தனக்கு குழந்தை வேண்டும் என்று அதை எப்படி சொல்றாருன்னு சொன்னா,
ஆஹ், அதாவது அறிவுக்கு புறம்பான அதாவது மூடத்தனம் மூடத்தனமாக இந்த மரத்தை சுற்றினால் குழந்தை வரும் என்று, குழந்தை பிறக்கும் என்று இந்த மரத்தை சுற்றி கொடுக்கிறார். வாழ்க்கை பொய், நாம வாழ்றது பொய், எல்லாம் நம்ம இதுதான் பிரம்மத்தை அடைவதுதான் மெய், எனவே நம்ம எதிலுமே ஆசை வைக்கக்கூடாதுன்னு சொன்ன அந்த அத்வைத கொள்கையை கேட்டுக்கொண்டு வந்து, அப்போ லட்சக்கணக்கான மக்கள் அதை வந்து அந்த திருவிழாவில் வந்து அந்த கங்கையில குளிக்கிறாங்க, இது பண்றாங்க. அப்போ அவங்க எல்லாம் என்ன பண்றான், அந்த மக்கள் மத்தியிலே பல வியாபாரிகள் என்று கொண்டு பொருளை விற்கிறார்கள். இவங்க எல்லாம் என்ன கர்மாவை தொலைக்கிறவங்களா? இவங்க எல்லாம் இந்த உலகம் பொய்கின்றவங்களா? ஆக இந்த உலகம் உண்மையானது என்று பொருள் முதல்வாத கண்ணோட்டத்தை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் அந்த இளம்பெண் என்று முடிக்கிறார். அப்போ இந்தியாவிற்கு வந்த மிகப்பெரிய அறிவாளியான இந்த நெவின்சன் ஒரு அற்புதமான மனிதர். ஒரு ஆங்கிலேயராக இருந்தும் ஆங்கிலேயர்கள் செய்யக்கூடிய தவறுகளை, ஒரு காலனி ஆதிக்கத்தினுடைய கொடுமைகளை மனம் திறந்து அவர் விமர்சனம் செய்கிறார். அதே நேரத்தில் அவருடைய சிறந்த நல்ல குணங்களையும், இப்போ மல்லின் இந்த இவர் மன்ரோன்னு இவர் இருந்தார் இல்லையா, தாமஸ் மன்ரோ என்ற ஒரு நிர்வாகி நம்ம தருமபுரியில இருந்திருக்கிறார், சேலத்தில கொங்கு நாட்டு பகுதியில இருந்திருக்கிறார். அவர் வந்து விவசாயிகளுக்கும் நெசவாளிகளுக்கும் எவ்வளவோ உதவி பண்ணியிருக்கிறார். இப்ப அவரை கொண்டாடுறாங்க. அவருடைய சிலையை பார்த்து பெண்கள் எல்லாம் கூடையை வச்சுட்டு, கூடையை தலைமையில இருக்கிற கூடையை வச்சுட்டு வணங்கிட்டு போறாங்களாம். அப்ப அவர் நெவின்சன் எழுதுறாரு, நம்ம நாட்டுல இருக்கிற சிலைகளை யாரும் மதிக்கிறது கிடையாது, ஆனா இந்த மக்கள் எவ்வளவு நன்றியோடு அந்த நல்ல மனிதருடைய சிலையை பார்த்து வணங்குகிறார்கள். இப்ப கூட நம்ம இவருக்கு முல்லை பெரியாறு அணை கட்டின அந்த ஆங்கில அதிகாரிக்கு சிலையை பொங்கல் வைக்கிறாங்க நம்ம தென் மாவட்டத்துகள்ல, தேனி பகுதிகளில் பொங்கல் வைக்கிறாங்களா இல்லையா? அந்த மாதிரிதான் இந்த மக்களினுடைய இந்த நன்றி உணர்ச்சியையும் இந்த நாகரிகத்தையும் மிக உச்சமாக நம்முடைய இழிவுகளையும் விமர்சனம் செய்கிறார். நம்மிடத்தில் உள்ள போற்ற தகுந்த உயர்ந்த பண்புகளையும் பண்பாட்டையும், நம்முடைய நாட்டினுடைய பண்பாட்டையும் இலக்கிய வளத்தையும் மொழி வளத்தையும் இவர் அருமையாக பாராட்டுகிறார். அற்புதமான ஒரு நூல் இது. இந்த நூலை நம்முடைய மயிலாடுதுறை என்கிற மாயவரத்தின் பகுதியில் உள்ள அக்களூர் என்ற ஊரை சேர்ந்த ரவி அவர்கள் மிக அழகாக மொழிபெயர்த்திருக்கிறார். அவர் 15 ஆண்டுகளாக பல்வேறு நூல்களை, காந்தியும் பகத்சிங் என்ற நூலையும், அப்புறம் இன்னும் சொல்ல போற மிகச்சிறந்த நூல்களை எல்லாம் அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். நம்முடைய கலை இலக்கிய பெருமிதத்தோடு தொடர்புடையவராக இருக்கிறார். அதனால் அவர் எழுதிய இந்த புத்தகம் நான் 2-3 முறை படித்து விட்டேன், மேலும் படிக்க வேண்டும் என்ற ஆவலை தூண்டுகிற, அதுதான் ஒரு புத்தகத்தினுடைய வெற்றி என்பது என்னவென்றால் மேலும் மேலும் படிக்க தூண்டுவதுதான் இந்த புத்தகத்தினுடைய வெற்றி. நிறைய வாதிக்கிறார். இந்திய தத்துவம், ஐரோப்பிய தத்துவம், மத சம்பந்தமான பிரச்சனைகள், அரசியல் சம்பந்தமான பிரச்சனைகள், இவையெல்லாம் ஆழமான ஒரு பார்வையோடு, ஒரு பரந்த பார்வையோடு, ஒரு பொருள் முதல்வாத கண்ணோட்டத்தோடு இந்த 2 ஆண்டுகளிலேயே இந்தியாவை இவ்வளவு அழகாக படம் பிடித்திருக்கிறார் H.W. நெவின்சன் அவர்கள். அவருடைய இந்தியாவின் புதிய எழுச்சி என்ற நூலை தமிழிலே மொழிபெயர்த்த அக்களூர் ரவி அவர்களுக்கு என்னுடைய அன்பையும் பாராட்டையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பளித்து உங்களோடு இந்த நூலை பற்றி உரையாடுவதற்கான வாய்ப்பு எடுத்துக்கொள்கிற அருமை தோழர்களுக்கும், இந்த நல்ல லிங்கம் அவர்களுக்கும், கோமதி சங்கர் அவர்களுக்கும், அக்களூர் ரவி அவர்களுக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழிய செந்தமிழ், வாழ்கிற தமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம். ஐயா, அருமை ஐயா, அருமை அருமை. இந்த நூலை நான் படிக்கிற போது நான் என்னவெல்லாம் உணர்ந்தேனோ அதையெல்லாம் நீங்கள் வார்த்தையிலே இங்கே தந்தீர்கள். ரொம்ப அற்புதமான ஒரு உரையாக இருந்தது. ஒரு மூத்த தோழருடைய அனுபவங்கள் எல்லாம் இந்த உரையிலே கொட்டி கிடந்தன. இப்படி ஒரு அறிமுகத்துக்கு அக்களூர் ரவி கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று நான் இங்கே பதிவிட விரும்புகிறேன்.
இந்த உரையை கேட்ட பிறகு நுழைவுலம் அமர்வில் உங்களை வைத்துக் கொண்டு சில உரைகளை தயார் செய்ய வேண்டும். சில உரைகளுக்கு உங்களை அதாவது அரசியல் சார்ந்த நூல்களை உங்களை வைத்து பேச வேண்டும் என்ற ஒரு ஆசை எனக்கு மேலிடுகிறது. சந்தர்ப்பம் கிடைக்கிற போது நாங்கள் உங்களை பயன்படுத்திக் கொள்வோம். நீங்களும் எங்களுக்கு நுழைவுலம் அமர்விலே இந்த வேலைகளை, இந்த அறிமுக உரைகளை எங்களுக்கு செய்து தர வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. இந்த அக்குளூர் ரவி எழுதிய இந்த மொழியாக்கம் இன்று பேசப்பட்டது. இதற்கு நியூ ஸ்பிரிட் இன் இந்தியா என்று நெவின்சன் தலைப்பு வைத்திருந்தார். அதை பாரதி இந்தியா பத்திரிகையிலே அறிமுகம் செய்கிறான். அந்த புத்தகத்தை அறிமுகம் செய்கிறான். அறிமுகம் செய்கிற போது அந்த புத்தகத்தின் தலைப்பை அவன் தமிழிலே கொடுக்கிறான். ஒரு புதிய நவசக்தி, இந்தியாவின் புதிய நவசக்தி என்று தலைப்பளிக்கிறான். அக்குளூர் ரவி தனது மொழிபெயர்ப்புக்கு இந்தியாவின் புதிய எழுச்சி என்று தலைப்பிடுகிறார். அக்குளூர் ரவி தன் மொழிபெயர்ப்புகளுக்கு வைக்கிற தலைப்புகள் அருமையானதாக இருக்கும். அந்த அடிப்படையிலே இந்த தலைப்பு இந்தியாவின் புதிய எழுச்சி. ஏன் இது புதிய எழுச்சி என்றால் 1857 நடந்த அந்த பழைய எழுச்சி, சிப்பாய்களால் செய்யப்பட்ட அந்த பழைய எழுச்சியை, அதாவது அதனுடைய 50வது ஆண்டு விழாவில் அது நடந்து 50 ஆண்டு காலத்தில் எழுந்த இந்த 1907 எழுச்சியை பாரதியார் நவசக்தி என்று சொல்வதில் அர்த்தம் இருக்கிறது. ஆகவே இந்த புதிய எழுச்சியை தோழர் அக்குளூர் ரவி மொழிபெயர்த்திருக்கிறார். அவரை இங்கே நாம் ஏற்புரைக்கு அழைக்கப் போகிறோம். தோழர் ரவி ஒரு 25 புத்தகங்களுக்கு மேலே மொழிபெயர்த்திருக்கிறார். கடினமான செய்திகளையும் கடினமான உள்ளடக்கத்தையும் எளிமையான தமிழிலே தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறார். இந்த இந்தியாவில் புதிய எழுச்சி என்ற மொழியாக்கமும் அவருக்கு ஒரு முத்திரை பதிக்கிற மொழியாக்கம். அதனுடைய ஏற்புரையை தருமாறு தோழர் ரவி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். பாருங்கள் ரவி. ரவி பேசுங்க. ஆடியோ வரலையே. அதான் நானும் பாக்குறேன். இப்ப கிடைக்குதா? கிடைக்குது தோழர். சாரி, ஏதோ ப்ராப்ளம் பண்ண முடியல. வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். குறிப்பா தோழர் ரவீந்திர பாரதி ரொம்ப அற்புதமா இந்த உரையை நிகழ்த்தியிருக்காரு. இதுல ஏற்புரைங்கிறதுக்கு நான் என்ன சொல்றது அப்படின்னே ரொம்ப இல்லை. அதுவும் கோமதி சங்கர் வந்து உளம் நெகிழ்ந்து மனம் நெகிழ்ந்து போயிட்டாரு. இன்னைக்கு வந்து அதுவும் பாரதியை பத்தி, பாரதி நினைவு நாளை ஒட்டி நடக்கிற ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறதுனால அவர் ரொம்ப நெகிழ்ந்து போய் உட்கார்ந்துருக்கு. ஏன்னா பாரதி அன்பர் அவர். சொல்றது பரவலாக இந்தியா முழுவதும் ஏற்பட்ட அந்த எழுச்சியை வந்து அவர் வந்து தொட்டு காட்டினார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த காங்கிரஸ் பேரியக்கம் தோன்றதுக்கு அப்புறம் வந்து அவங்க நடந்துகிட்ட முறை, அதாவது விண்ணப்பங்கள் கொடுக்கறது, அதிகாரிகள் அல்லது ஆங்கிலேயர்களுக்கு என்ன சலுகைகளும் உரிமைகளும் கிடைத்திருக்கிறதோ அந்த விஷயங்களை எங்களுக்கும் நீட்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோள் பட்டியலை கொடுத்து அதை ஒட்டி அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்துறது அப்படிங்கிற அடிப்படையில் இருந்த அந்த பேரியக்கம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு அப்புறம் ஒரு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இனிமே இப்படி நம்ம இருக்க முடியாது, இவங்களை வந்து நம்ம வந்து வெளியேற்றணும் என்றால் நமக்கு தேவையான உரிமைகளும் விடுதலையும் முழுமையாக நமக்கு கிடைக்க வேண்டாம். நம்ம வந்து இயங்குகிற முறை அல்ல, நம்ம எப்படி வந்து போராடணுமோ அந்த முறை வந்து மாற வேண்டும்
அப்படிங்கிற அடிப்படையில இந்திய இளைஞர்கள் மத்தியில, படித்த இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு உணர்வு எழுச்சி ஏற்படுகிறது. அதை தூண்டுகிற விதமாகத்தான் கர்சன் பிரபு செய்த அந்த காரியம் அமைகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த எழுச்சி இந்தியா முழுவதிலும் பரவலாக இருக்கு. குறிப்பாக வட இந்தியாவில் பஞ்சாப், மராட்டியம், மேற்கு வங்காளம், இங்க தென்னிந்தியாவில் தமிழகம், இந்த பகுதியில் இருந்த அந்த எழுச்சி பரவிக்கிட்டு இருக்கிற சூழல்ல நெவின்சன் இந்தியாவுக்கு அந்த விஷயங்களை எல்லாம் பதிவு பண்றாரு. பரவாயில்ல. இந்த என்ன சொல்லுவோம் இல்லையா, அநீதி கண்டு வெகுண்டெழுது ஆர்ப்பரித்து போராடாது அநீதி களைய முடியாது அப்படிங்கிற அந்த அடிப்படையில வேண்டுகோள்கள் பயனில்லை, கடிதங்கள் பயனில்லை, மனுக்கள் பயனில்லை, உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்துறதெல்லாம் பயனில்லை, எழுச்சி மிக்க போராட்டம் தான் ஆங்கிலேயர்களை வெளியில விரட்டும் அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி உண்டாருது. அந்த எழுச்சி பரவிக்கிட்டே இருக்கு, உயர்ந்துகிட்டே இருக்கு. அதனுடைய ஒரு தான் பகிஷ்கரிப்பு இயக்கம், அந்நிய பொருட்களை பகிஷ்கரித்தல், சுதேசி தொழில்களை ஊக்குவித்தல், புதிய சுதேசி தொழில்களை உருவாக்குதல், உற்பத்தி செய்தல் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த விஷயம் போக்கு. இந்த எழுச்சியை ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு பின் வந்த காந்தி மகான் காந்தி மிக அழகாக பயன்படுத்துகிறார். ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும் பரவி இருந்த, குறிப்பிட்ட மக்கள் மத்தியும் பரவி இருந்த அந்த எழுச்சியை பரவலாக்கப்பட்ட, பரவலான, பரந்துபட்ட ஒரு மக்கள் இயக்கமாக மாறுகிற ஒரு தன்மை உருவாகுது. காந்தியினுடைய அந்த அவர் பயணங்களும், பல்வேறு இடங்கள்ல அவர் சந்தித்த தலைவர்களும், குறிப்பா அது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். கோகலே அப்படிங்கிற ஒரு மனிதர் காந்திகிட்ட சொல்றது விஷயம் என்னன்னா, நீ இந்தியா முழுக்க போயிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் செய்த காந்தி என்ன பண்றாருன்னா, பல்வேறு இடங்கள்ல பல்வேறு தலைவர்களை சந்திக்கிறார். அவருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு பேக்ரவுண்ட் ஆப்பிரிக்காவில் அவர் செய்த சத்தியாகிரகத்தில் அவருக்கு கிடைத்த வெற்றி. ஆப்பிரிக்காவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அவர் கொண்டு வந்ததுனால, அந்த மாற்றத்தினுடைய அடிப்படையில, அதில் கிடைத்த வெற்றியினுடைய அடிப்படையில் இந்தியாவில மக்கள் திரட்சியை அவரால் ஒன்று சேர்க்க முடியும், அந்த மக்கள் இயக்கத்தை வழிநடத்த முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் கோகலே காந்தியை போய் அழைச்சிட்டு வர்றாரு. அழைச்சிட்டு இந்தியாவில் அறிமுகப்படுத்துறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். காந்தி அந்த வாய்ப்பை மிக நல்ல முறையில் பயன்படுத்துகிறார். பல இடங்களுக்கு போறாரு, சுற்றுப்பயணம் செய்கிறாரு, மக்களை சந்திக்கிறாரு. அங்கங்க சிறு சிறு இயக்கங்களாக இருந்த மனிதர்களை சந்திக்கிறார். அதே போல ரீஜனல் லீடர்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்தந்த மாநிலங்களையும் மாகாணங்களையும் இருக்கக்கூடிய தலைவர்களை சந்திக்கிறாரு. ஒரு 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 தீவிரவாத இயக்கம் என்பது வேணாமே, நம்ம ஒரு மிதவாதிகளாக இருந்துட்டு போவோமே, சாதாரணமான ஒரு இயக்கங்கள் நடத்தலாமே அப்படின்னு சொல்லி இருந்த தலைவர்கள் இவர் பக்கம் ஒரு அணியில திரள்றாங்க அப்படிங்கிறது நல்ல விஷயம். அந்த அடிப்படையில் ஒரு மக்கள் இயக்கமாக இந்த விடுதலை இயக்கத்தை மாற்றி இந்தியாவுக்கு விடுதலை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்று தந்த காந்திக்கு இந்த இந்தியாவில் புதிய எழுச்சி அப்படின்னு சொல்ல 1905 கிட்டத்தட்ட 1910 வரைக்கும் நடந்த, இந்தியா முழுதும் நடந்த அந்த எழுச்சி மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக, ஆதார சக்தியாக இருந்தது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இந்த விஷயங்களை அந்நிய பத்திரிகையாளராக இருந்தாலும் ஒரு நேர்மையாக அந்த விஷயங்களை பதிவு செய்தவராக நெவின்சன் இருக்கிறார். பல இடங்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது அது பஞ்சத்தை ஒட்டி அவங்க நடத்துற அந்த பணிகளாக இருந்தாலும் சரி, வறட்சியை ஒட்டி நடத்துகிற பணிகளாக இருந்தாலும் சரி, பிளேக் நோயை விரட்டுவதற்கு ஆங்கிலேயர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் இருந்தாலும் சரி, அவர் ஒரு விதத்துல ரொம்ப குறிப்பா சுட்டி காட்டுவது என்னென்றால், இந்த ஆங்கிலேய மேலாதிக்கம், ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்க உணர்வு அங்கங்க தலை காட்டினாலும், இந்தியர்களை, படித்த இந்தியர்களையும் அவர்கள் சரியாக மதிக்கவில்லை என்றாலும் கூட, இந்த மாதிரி மக்களுக்கு உதவுகிற பணிகளை, நிவாரண பணிகளில் அவர்கள் தங்கள் உயிரையும் கொடுத்து சேவை செய்யக்கூடிய, பணியாற்றக்கூடிய விஷயத்தை அவர் பதிவு பண்றார். அதே போல எக்ஸஸா இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் ஒரு உதாரணமா அவரு ஒரிசாவில் ஒரு அதிகாரியை இவரோட இன்னொரு கிறிஸ்துவ மதத்துக்கு மாறின மிகப்பெரிய ஒரு
எப்படி சொல்றது, சேவை செய்கிற ஒரு மனிதரை பார்க்க போறாரு. அந்த மனிதர் எப்படி மோசமா இவங்க 2 பேரையும் நடத்தினாருங்கிறத அவர் பதிவு பண்றாரு. ஆங்கிலேயரா இருந்தாலும் அந்த விஷயத்த. தன்னுடைய ஈசி சேர்ல உட்காந்துட்டு காலை தூக்கி மேல போட்டுக்கிட்டு, போயிட்டு வாங்கன்னு கூட சொல்லாம, அப்படி கைய ஆட்டி போயிட்டு வா அப்படின்னு சொல்றக்கூடிய ஒரு மோசமான விஷயத்த அவரு பதிவு பண்றாரு. அதே போல இ இ இந்த இந்தியாவில நடக்கக்கூடிய பல்வேறு மோசமான, இழிவான அந்த விஷயங்களை வந்து பிரிட்டன்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து அறியாம இருக்காங்க. நாம வந்து நீதிக்கும், நேர்மைக்கும், ஜனநாயகத்துக்கும் புகழ் பெற்றவர்கள், பேர் பெற்றவர்கள். நம்ம அத இப்ப பிரிட்டன்ல கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனா, இதுக்கு நேர்மான விஷயங்கள் வந்து இந்தியாவுல நடக்கும்போது, அந்த விஷயங்கத்துல நம்ம கண்டுக்காம இருக்கோம். அவங்க வைக்கிற வேண்டுகோள்களையும், ரிக்வெஸ்ட்டையும் நம்ம வந்து மதிக்காம இருக்கோம். இன்னும் சொல்லப்போனா, அத வைக்கிறவர்கள அவமானப்படுத்துறோம் அப்படிங்கிற மாரி ரீதியில தான் அத பயன்படுறோம். அதேபோல அந்த சுரண்டி இந்தியாவிலிருந்து செல்வம் பிரிட்டனுக்கு எடுத்து கொண்டு போகப்படுகிற விஷயத்தையும் அவர் வந்து ரொம்ப அழகா பதிவு பண்றாரு. அதேபோல சுதேசி தொழில்களை எப்படி நம்ம வந்து பிரிட்டானியர்கள், பிரிட்டிஷ் மக்கள், நம்ம அப்படின்னு சொல்றது அவங்க தேசத்து சார்ந்த மக்களை சொல்றாரு. எப்படி வந்து மோசமா வந்து சுரண்டி எடுத்துட்டு போனோம். உள்நாட்டு தொழில்களை, உள்ளூரில் இருந்த தொழில்களை எப்படி நம்ம நசிக்கச் செய்தோம் என்பதையும் அவர் ரொம்ப வலிமையா பதிவு பண்றாரு. அதனால இந்த இந்திய போராட்டத்தை, இந்த இந்த எழுச்சியை நம்ம வந்து நேர்மையான முறையில், நியாயமான முறையில் அணுக வேண்டும். அவர்கள் பக்கத்துல நம்ம நிக்க வேணும் அப்படிங்கிறாப்புல அந்த விஷயத்த வந்து அவரு பதிவு பண்றாரு. அதனால இந்த 1900லிருந்து 1910 வரையும் உள்ள இந்தியாவினுடைய அரசியல் வரலாற்றுக்கு மிகப்பெரிய ஒரு ஆவணப்பதிவாக இந்த புத்தகம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வின்சென்ட் போன்ற பல பத்திரிகையாளர்கள் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த விஷயங்களை நம்ம மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளை போல ஓரளவு இந்த முற்போக்கான சிந்தனை உள்ள தோழர்களுக்கு அவசியமாக ஒன்றாக நான் கருதுகிறேன். அந்த அடிப்படையில தோழர் கோமதி சங்கர் இந்த நூலை ஏற்கனவே ஒரு தடவை பேசியிருக்காரு. தோழர் ரவீந்திர பாரதியும் ஒரு தடவை பேசியிருக்காரு. இருந்தாலும் நுழைப்புலம் இந்த நூலை நம்ம பேசலாம் அப்படிங்கிற அடிப்படையில பாரதி நினைவு நாளை ஒட்டியும் பேசலாம் என்ற அடிப்படையில் இந்த நூலை பேசியிருக்காங்க. தோழர் ரவீந்திர பாரதிக்கும் கோமதி சங்கருக்கும் நல்லுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. மிக்க நன்றி ரவி. எப்போது போலவே அனுபவமும் ஆழ்ந்த நிதானமும் பக்குவமும் கொண்ட உரையை நீங்கள் தந்தீர்கள், ஏற்புரையாக தந்தீர்கள். மிக்க நன்றி. தோழர் ரவீந்திர பாரதியும் தோழர் ரவியும் பேசிவிட்டார்கள். ஏறத்தாழ மணி 8 நெருங்குகிறது. அநேகமாக கலந்துரையாடலை நாம் மிக அதிகமாக நீட்ட வேண்டாம் என்று நினைக்கிறேன். சிறிதாக செய்து கொள்ளலாம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு நண்பர்களையும் நான் அழைக்கிறேன். தங்களுடைய கருத்துக்களை, நிகழ்ச்சியை பற்றிய தங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அனிதா ஸ்ரீகாந்த் அவர்களை அழைக்கிறேன். பாருங்கள் அனிதா. நன்றி அண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். ரவீந்திர பாரதி ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். ரவி அப்பாவுக்கும். இன்னைக்கு வந்து 25வது நம்முடைய அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் பல நிகழ்வுகளை வந்து நம்ம நினைப்பகம் நடத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஐயா பேசும்போது அப்படி ரொம்ப பின்னாடி போய் நம்ம வரலாறு அப்படி கண்ணு முன்னாடி ஓடுது. நிறைய எழுச்சிகளை பத்தி சொன்னாரு. இந்த நிருபர் வந்து நேர்மையா எப்படி தன்னுடைய கருத்துக்களை சொன்னார் அப்படிங்கிறதையும் சொன்னாரு. அதுல அந்த மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் நடந்த அந்த போராட்டம் தான் நம்மளுடைய இந்திய விடுதலைக்கு ஒரு முக்கியமான நிகழ்வா இருக்கும் அப்படின்னாரு. நானும் நம்ம கோமதி இவரோட பிரம்மச்சாரியோட இதுலயும் நான் கொஞ்சம் திலகர் பத்தி வந்தது. அப்புறம் நிறைய இப்பவும் இந்த வரலாறு பத்தின சில புத்தகங்களை பத்தி அவங்க பேசுறத வச்சே நான் குறிப்பெல்லாம் பார்க்கும்போதும் நிறைய அந்த திலகர் வந்து அந்த தீவிரவாதத்துல எப்படி இருந்தாரு, சிங்காரவேலர் எப்படி இருந்தாருங்கிறதெல்லாம் நானும் இப்ப கத்துக்க ஆரம்பிக்கிறேன். முதல்ல எனக்கு வரலாறை படிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் விருப்பம் இல்லாம இருந்தது. ரொம்ப நிறைய வருஷங்கள் வரும், அதை எப்படி மனசுல வச்சுக்கிறது, நிறைய நிகழ்வுகள் வரும், நிறைய பேர் அதுல இருப்பாங்க, அவங்க பேரெல்லாம் எப்படி வச்சுக்கணும்னு அவங்க சொல்லறத கேட்க விருப்பம். ஆனா நம்மளா படிக்கிறதுல கொஞ்சம் விருப்பம் இல்லாம இருந்தேன். ஆனா இப்ப இன்னைக்கு நுழைவுலத்துக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகளை வந்து அவங்க நடத்துறாங்க. அதை நடத்துறத பார்க்கும் போதெல்லாம் வந்து இப்ப எனக்குள்ள வந்து அந்த மாதிரி ஒரு
வரலாறு சம்பந்தப்பட்ட ஒரு புத்தகங்களை வந்து நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்திருக்கு. அதுக்காக நன்றிகள். எனக்கு வேற என்ன பெருசா சொல்லணும்னு தெரியல. இந்த ஒரு அருமையான ஒரு நிகழ்வை வந்து முடிச்சிட்டீங்களா? பேச்சு நின்று இருக்குது. முடிச்சுட்டேன்னா. வணக்கம். ரொம்ப நன்றி அனிதா. அடுத்து கலந்துரையாடலுக்கு இந்து கணேஷ் அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் இந்து கணேஷ். அனைவருக்கும் காலை வணக்கம். நான் அந்த ரவீந்திர பாரதி சார் பேசும்போது பாதியில தான் இணைஞ்சேன். ஆனா நான் இணைஞ்சப்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து இந்த சந்தேகம் இருந்தது. என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம வரலாறை வந்து ஒரு வெளிநாட்டவர் எழுதியிருக்காரு அப்படிங்கிறப்போ அதுல வந்து எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்கும். அவர் வந்து அந்த நாட்டு சார்பா எழுதியிருக்கலாம் இல்லையா? ஆனா அது இப்ப மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னா அப்ப அது வந்து இந்தியர்களை வந்து மனசுல வச்சுக்கிட்டு அவங்களுக்காக நடுநிலைமையோட எழுதியிருக்காரு அப்படிங்கிற ஒரு அதனாலயே இந்த நூல் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்போ அது வந்து உண்மை அப்படிங்கறது வந்து ரவீந்திர பாரதி சார் பேசும்போது தெரிஞ்சுது. நம்ம ஊர்ல இருக்கிற தலைவர்களே நிறைய பேர் திலகர் பத்தி எல்லாம் சொன்னாங்க. எலிய வந்து ஒழிக்க கூடாது, ஏன்னா அது விநாயகரோட வாகனம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி இப்பயும் நிறைய தலைவர்கள் இப்படிதான் நம்ம மக்களுக்கு அநியாயம் பண்ணிட்டு இருக்கும்போது வெளிநாட்டவர்கள் கூட நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அது வந்து நீரதிகாரத்தை படிச்சப்போ தெரிஞ்சது முதல்ல. இப்போ இந்த நூலையும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வருது. அக்கலூர் ரவி சாரோட மொழிபெயர்ப்புல இந்த நூலை படிக்கணுங்கிற ஆர்வம் அவங்களோட ஏற்புரை மூலமா வந்தது. ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு உணர்வு ஏற்படுது. வரலாறு அப்படிங்கிறது வந்து எப்பவுமே நம்மளுக்கு சொல்லப்பட்டதா இல்லையா? நம்ம பள்ளி காலத்துல படித்த வரலாறுக்கும் இப்போ உண்மையா தெரிஞ்சுக்கிற வரலாறுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறது ஒவ்வொரு நூலா எனக்கு வந்து நிரூபிச்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம படிச்சது வந்து ஒரு நம்ம பார்வையே இல்லை, உண்மையா நடந்ததே இல்லை அப்படிங்கிறது ஒவ்வொன்னா புரிப்படும் போது வரலாறுல இன்னும் நிறைய கத்துக்கிறதுக்கு இருக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த நிகழ்வு வந்து அதுக்கு ஒரு பெரிய உதவியா இருந்திருக்கு. நம்ம நுழைபுலத்துக்கு மிகப்பெரிய நன்றி அண்ட் வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி, மிக்க நன்றி. இது சுருக்கமாக அழகாக கருத்தை சொன்னீங்க. இனி நம்மளுடைய அரங்கத்தில் இருப்பவர் நல்லலிங்கமும் நானும் மட்டும்தான். என்னை பொறுத்த மட்டில் இந்த ஆகஸ்ட் மாதமும் இந்த இப்போது தொடங்கி இருக்கிற செப்டம்பர் மாதம் இன்று வைத்துக் கொண்டால் கூட தொடர்ந்து சுதேசி இயக்கத்துடைய நாயகர்களை நான் பேசி வந்திருக்கிறேன். அந்த வகையிலே எனக்கும் ஒரு நல்ல அனுபவங்களை தந்தது. அவர்களோடு சில பாவை சொய்யர், வஉசி, பாரதி இவர்களை சுற்றி கடந்த மாதம் பூராவும் நான் நிறைய படிக்கவும் நேர்ந்தது. அந்த வகையிலே நானும் மகிழ்ச்சியாக உணர்கிறேன். அதிகமாக சொல்வதற்கு ஏதுமில்லை. இந்த உரையே அருமையாக இருந்தது. அதிலும் கூட அந்த பிளவினால் வந்த ஒற்றுமை என்று ஐயா அவர் குறிப்பிட்டது. வங்கப்பிரிவினையால் அவன் எதை சாதிக்க நினைத்தானோ அதற்கு மாறாக நமக்கு அது ஒரு ஒற்றுமை முயற்சியை உருவாக்கியது என்ற அந்த கருத்து. அரசியலில் முற்போக்காளர்களாக தெரிந்தவர்கள் சமூக பார்வையிலே பிற்போக்காக இருந்தார்கள் என்பதும், அரசியலிலே மிதவாதிகள் என்று கூறப்பட்டவர்கள் சமூக பார்வையிலே சமூக சிந்தனையிலே முற்போக்கானவர்களாக இருந்தார்கள் என்ற அந்த உரையில் சொல்லப்பட்ட அந்த பதிவும் மிக அருமையானது. நான் ரொம்ப ரசித்து அதை கேட்டேன். அக்கலூர் ரவி மற்றும் ரவீந்திர பாரதி இருவர்களுக்கும் எனது நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லுலிங்கம் அவர்கள் பேசி இந்த நிகழ்வை நிறைவு செய்ய வேண்டும் என்று தோழர் நல்லுலிங்கத்தை அழைக்கிறேன். வாருங்கள் நல்லு. அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவில் புதிய எழுச்சி அப்படிங்கிற இந்த மொழியாக்க நூல் குறித்து அறிமுக உரையை தோழர் ரவீந்திர பாரதி அவர்கள் தகடூர் புத்தக பேரவையில பேசினாருங்கிறத ரொம்ப சிலாகிச்சு சொன்னார் முகமது சங்கர் தோழரும் ரவி தோழரும். அப்பவே இந்த புத்தகம் குறித்து நுழைவுலத்தில் அறிமுகம் செய்ய தோழர் ரவீந்திர பாரதியை அழைக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை வந்தது. அவருடைய இன்றைய உரையை கேட்கும்போது சற்றேறக்குறைய 1 மணி நேரம் உரை நினைக்கிறேன். ரொம்ப தெளிவா தெளிவா அந்த ஒவ்வொரு கருத்துக்களையும் ரொம்ப ஆணித்தரமா
அற்புதமா வந்து அவர் விவரிக்கிறது அந்த பாங்கு வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. அவர் ஒரு நூல் அறிமுகத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு கிட்ட இருந்தும் ஒவ்வொரு கோணத்துல கத்துக்கிறோம். தோழர் ரவீந்திர பாரதி கிட்ட இருந்து இன்னைக்கு ஒரு புதிய கோணம் கிடைச்சது. ரொம்ப அற்புதமான ஒரு உரை அது. தோழர் வந்து இந்த அதிகாலை வேலையில தோழர் மூத்த தோழர்களை எல்லாம் வந்து நம்ம கொண்டு வந்து இங்க இணைக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான அந்த பணிக்கு ஒத்துழைப்பு கொடுத்த தோழருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா அவருக்கு இந்த நிகழ்ச்சியில வந்து அவர் கலந்து கொள்கிறதுக்காக ஒரு முன்னோட்ட நிகழ்வை வந்து நம்ம ஏற்பாடு பண்ணோம். அப்பவும் வந்து கலந்துக்கிட்டு அதில் அந்த இணையத்துல வந்து எந்த சிக்கலும் வந்துடக்கூடாதுங்கிறதையும் நம்ம அதை பார்த்தோம். அப்பவும் வந்து தோழர் ஒத்துழைப்பு கொடுத்தாரு. அதே போல இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில இவ்வளவு சீக்கிரமான நேரத்துல வந்து தோழர் கலந்துக்கிட்டு இவ்வளவு ஒரு அற்புதமான உரையை கொடுத்திருக்காரு. நிச்சயமா இந்த உரை வந்து நுழைவிடம் அமர்வுகள்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக சிறப்பான உரைகளில் ஒன்றா இருக்குங்கிறதுல எனக்கு எந்த ஏற்பாடும் இல்லை. தோழர் அக்ரூர் ரவி அவர்களுடைய 25க்கும் மேற்பட்ட நூல்களை அவர் மொழிபெயர்த்து தந்திருக்காரு. அவருடைய மொழியாக்க பணிகள் ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு புதிய பரிமாணங்களை கொண்ட சமூகத்திற்கு மீதான ஒரு ரொம்ப சமூகத்திற்கு பல்வேறு செய்திகளை தரக்கூடிய அந்த மாதிரியான நூல்களா அவருடைய படைப்புகள் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் அவர் செலுத்தக்கூடிய உழைப்பு, தோழர் அக்ரூர் ரவி அவர்கள் அந்த மொழியாக்கத்திற்காக செலுத்தக்கூடிய உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப பாராட்டத்தக்கது. சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் குடந்திங்கு சேர்ப்பீங்கிற பாரதிய இந்த தோழர் அக்ரூர் ரவி அவர்களுடைய பணிங்கிறது அர்த்தம் சேர்க்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைந்த தோழர் பூமி சங்கர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த அன்பும் நன்றியும். நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தோழர் 2 வார்த்தை கோமதி சங்கர் தோழர் நீங்களே பேசி நிகழ்வை நிறைவு செய்யுங்க. நன்றி. தோழர் நல்லவர்களுக்கு நன்றி. நுழைபலம் அமர்வுகள் நாளுக்கு நாள் மிக செழுமையுடன் போய்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நமக்கு நவம்பர் மாதம் முதல் வாரம் வரை நிகழ்ச்சிகள் ஏற்கனவே நமக்கு ஒருங்கு செய்யப்பட்டு எழுத்தாளர்கள் மற்றும் பேச்சாளர்கள் தேர்வுகளை எல்லாம் முடித்து வைத்திருக்கிறேன். அந்த வகையிலே பார்க்கிற போது நுழைபலத்துக்கு வருகிற ஆர்வம், நுழைபல அமர்வுகளிலே இருக்கிற அந்த அந்த போக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. தொடர்ந்து நுழைபலம் அமர்வுகளுக்கு நண்பர்கள் வர வேண்டும், ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அருமையான நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம்.